முதலில் 1000. பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாமயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனர்ந்த மூர்த்தியுமாய் நிற்கும் ஊன்ற முத்தனுமாய் இன்பப் புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடைய பதும பாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியுமின்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் புறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசீலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை இணையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நல்லது. ஸ்ரீமத் ஆண்டவராய சுவாமிகளால் அருளப்பட்ட கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் சந்தேகம் தெளிதல் படலம் என்ற 2 பகுதிகளை கொண்டுள்ளது. நாம் இப்பொழுது சந்தேகம் தெளிதல் படலத்தின் கடைசி பகுதியில் இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் எந்த பாடல் வரைக்கும் பார்த்திருக்கின்றோம்? ஓகே, கடைசியா நம்ம 161 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். கடைசி 3 பாடல்களிலிருந்து இன்று நாம் அதை நினைவு கூர்ந்து இன்று வகுப்புக்குள் செல்வோம். நூத்தி 58வது பாடல். சிட்டர் புகழ் மகனே, நீ சங்கித்த சங்கை நன்றாக தெரிய கேளாய். கட்டு அழியும் துறவு 4 வகையாகும். அவைகளுக்கு அங்கு ஆகும் பெயர்கள் பட்ட துயர் கெடும் குடீச்சகம், வெகுதகம், அஞ்சம், பரம அஞ்சம். விட்டு அகலும் துறவுக்கு விராகம் காரணமன்றி வேடமன்றே. இது 158வது பாடல். பெரியோர் புகழும் மைந்தா, உனக்கு சந்தேகம் சரியானதே, அதற்கான விளக்கம் கேட்பாயாக. குடும்ப பந்தம் நாசமாக ஏதுவான சந்நியாசம் 4 வகைப்படும். அவை குடீச்சகம், வெகுதகம், அஞ்சம், பரம அஞ்சம் என்பனவாகும். இவைகளால் சம்சாரத்தில் பட்ட துன்பங்கள் நாசமாகும். குடும்பத்தை விட்டு துறவு மேற்கொள்வதற்கான காரணம் வைராக்கியமே ஆகும். வைராக்கியமாகும். இதுவே காரணம் அல்லாது வேடம் காரணமாகாது. இந்த பாடல் இவர் சீடர் என்ன கேட்கிறாருன்னா, எதற்கு சந்நியாசம் எடுத்தால்தான் ஞானம் அடைய முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வியை தொடர்ந்து வருது. அதற்கு முந்தின பாடல் 157வது பாடல்ல இந்த கேள்வி ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதையும் படிச்சிடுறேன். பொல்லாத மிலேச்சர் விதேக முக்தி தரும் ஞான பூமி என்று நெல்லாகி முளைக்கும் என தண்டுலம் ஆக்கிய குருவே, நீர் சொன்னீரே, இல்லாலும் குடும்பம் விட்டு சந்நியாசம் புகுந்து ஏகாங்கி ஆனோர் அல்லாமல் முக்தி பெறார் என்று சிலர் சொல்லும் மயக்கம் அகற்றுவீரே. நெல்லை போல் இருந்த என்னை அரிசி போல் ஆக்கிய குருவே, ஞான பூமியை அடைந்த மிலேச்சரும் கூட முக்தி பெறுவார் என்றீர்களே. மனைவியையும் குடும்பத்தையும் துறந்து சந்நியாச ஆசிரமம் பெற்று தனித்து இருந்தோர் அன்றி மற்றவர்கள் மோட்சமடைய மாட்டார்கள் என்று சில பேர் மாறுபாடாக கூறுவதின் மயக்கத்தை தெளிவிப்பீராக. அதாவது இந்த ஞான பூமிகள் என்று 7 இருக்கின்றது. அது நாம் இதற்கு முந்தைய பாடல்களில் எல்லாம் பார்த்தோம். சுபேச்சா, விசாரணை, தனுமானசி அப்படி என்று 7 தொடர்ந்து அது 7 பூமிகள் இருக்கின்றன. அந்த 7 பூமிகளிலே கடைசி 4 பூமிகள் 4, 5, 6, 7 இது அதுல ஜீவன் முக்தி அடைந்த நிலைகளை குறிக்கக்கூடியது. ஜீவன் முக்தி அடைவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதற்கான தயாராகக்கூடிய நிலையாக முதல் 3 நிலைகளை நாம் சொல்லி இருக்கின்றோம். இப்ப இந்த ஜீவன் முக்தி அடைவதற்கு
பிறப்பால் ஏதேனும் தோஷம் இருக்கின்றனவா என்றுதான் அவருடைய கேள்வி இதற்கு முன்பு இருந்திருக்கின்றது. எந்த குலத்திலோ, எந்த தாய் தந்தையருக்கோ, எந்த ஜாதி, எந்த மதம், இது போன்ற பலவிதமான வேறுபாடுகள், தாரதமியங்களினால் முக்தியானது மாறுபடுகின்றதா அல்லது கிடைக்காமல் போகின்றதா என்று சொல்லும் பொழுதுதான் அவர் என்ன சொன்னார் அதற்கு முந்தின பாடல்ல, சாஸ்திரத்தின் மீதும் என் மீது இருக்க என் குருவின் மீதும் இருக்கும் ஆணையாக சொல்லுகின்றேன், எல்லாருக்குமே ஞானம் என்பது ஏற்பட முடியும். இவருக்கு ஏற்படும், இவருக்கு ஏற்பட முடியாது என்ற ஒரு ஏற்ற இறக்கம் கிடையாது. மிகவும் தாழ்வான பிறப்பாலே மிகவும் தாழ்வானதாக சொல்லப்படுகின்ற அவர்களுக்கும் ஞானமானது ஏற்பட முடியும். எல்லாருக்கும் பொதுவானது தானே தவிர யாருக்கும் அது தனிப்பட்ட ஒரு சொத்து கிடையாது. இவருக்கு கிடைக்கும், இவருக்கு கிடைக்காது என்ற பாகுபாடுகள் கிடையாது என்று தெளிவாக விளக்கியிருந்தார் அதற்கு முந்தைய பாடல்ல. அததான் இங்க இப்ப என்ன சொல்றாருன்னா, நெல்லு மேல இருக்கக்கூடிய உமியை எடுத்துட்டா உள்ள இருக்க அரிசியை நம்ம பயன்படுத்துறது மாதிரி எனக்குள்ள இருக்கக்கூடிய மயக்கமாகிய அஞ்ஞானத்தை நீங்கள் பல பாடல்களாக பல உபதேசங்களாக சொல்லி 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 எனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞான இருளை நீக்கி கொண்டே வருகிறீர்கள், நீக்கி விட்டீர்கள். இப்ப எனக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் நான் உலகத்திலே பல குருமார்களிடம் பல இடங்களில் நான் கேள்விப்படுவது, சந்நியாசம் எடுத்தால்தான் ஞானம் கிடைக்க முடியும், சந்நியாசம் இல்லை என்றால் ஞானம் கிடைக்காது என்ற ஒரு வாதம் எல்லா இடத்திலும் சொல்லப்படுகின்றது. அது எந்த விதத்தில் உண்மை, அது உண்மைதானா அல்லது அதில் ஏதும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறதா? உங்களை குருவாக கொண்டு இருக்கிறேன், நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். அதனால் எனக்கு இருக்கக்கூடிய எனக்கு சந்தேகம்ன்றது கிடையாது, இதுல இருக்கக்கூடிய அந்த மயக்கம், இதுல இருக்கக்கூடிய அந்த அறியாமையை கொஞ்சம் எனக்கு விளக்குங்க அப்படின்னு தான் 157வது பாடல்ல கேட்டிருக்காரு. 158 அதுக்கு சொல்லும் போதுதான், உனது சந்தேகம் சரியானதே. கண்டிப்பா இந்த உலகத்துல இந்த ஆன்மீகம் ஞானம்னு வர எல்லா இடத்திலும் கேள்விப்படுறது இருக்கக்கூடியதுனால சரியானதுதான். நல்ல ஒரு புத்தியான மைந்தா, பெரியோர் புகழும் மைந்தா, நல்ல ஞானத்தெடுதலோட உன்னுடைய சிரத்த உன்னுடைய வைராக்கியத்தினால நீ வளர்ந்து கொண்டே வருகின்றாய் என்பதும் சரி. அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறேன் என்று 4 வகை சந்நியாசத்தை கூறியிருந்தார். அந்த ஞான பந்தத்தை நாசமாக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், பந்தம், 4 வகை சந்நியாசத்தினுடைய பேர் என்னன்னா, குட்டீச்சகம், வெகுத்தகம், அம்சம், பரமாம்சம். அஞ்சம் என்றால் தமிழ்ல, அம்சம் என்றால் சான்ஸ்கிரிட்ல. ஸோ 4 வகை சந்நியாசத்தை சொல்லி இருந்தார். இந்த மாதிரி டைட்டில் இந்த 4 வகை கேட்டகரியில சொல்லிட்டு, இந்த சந்நியாசம் என்பது வெறும் துணியை, காவி துணியை போட்டுக் கொள்வதோ அல்லது இந்த வாழ்க்கையை சொல்லக்கூடிய விதிமுறைகளை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை, கர்மங்களை ஃபாலோ பண்றது மட்டும் கிடையாது. முக்கியமா இதுக்கு காரணம் எதுக்கு எடுக்கிறோம்னா, வைராக்கியம் இருக்கணும். ஞானத்தின் மீது ஒரு வேட்கையும் இந்த பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த விவேக வைராக்கியத்தோடு எடுப்பதுதான் இதற்கு முதல் தகுதி என்பது போல கூறியிருந்தார். அதாவது இவைகள் சம்சாரத்தில் பட்ட துன்பங்கள் நாசமாக குடும்பத்தை விட்டு துறவு மேற்கொள்வதற்கான காரணம் வைராக்கியம். வைராக்கியம் ஏற்பட்டுத்தான் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த குடும்ப வாழ்க்கையிலே, இந்த மனிதர்களோடு வாழும் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு குறை இருக்கின்றது, இந்த குறை இன்னமும் எனக்கு நிவர்த்தி பெறவில்லை, இதை நான் வாழ்ந்து அனுபவித்து ஏற்ற இறக்கங்கள் அனைத்தும் பார்த்தும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கின்றது, இது மீண்டும் மீண்டும் எனக்கு பந்தத்தை கொடுக்கின்றது. அப்ப பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் அடைவதுதான் ஆனந்தம், அதுதான் சுகம், அதுதான் நித்தியம் என்று சொல்லப்படுவதனால் நான் இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்காக என்னை தயார் செய்கிறேன் என்று அதை விவேகமாக அறிவால் உணர்ந்து அதற்கான சக்தியை நமக்குள் வந்து அதிலிருந்து பந்தங்களிலிருந்து தூரம் தள்ளி இருப்பது, விலகி இருப்பதுதான் சரியான ஒன்று அப்படின்னு இங்க சொல்றார். விராகம் என்றால் வைராக்கியம் தான் காரணமா இருக்கணுமே தவிர வேற எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ இந்த இதை எடுத்துக்கொண்டால் அது சரியானதாகாது அப்படின்னு சொல்லி 159வது பாடல்ல என்ன சொல்லியிருந்தாரு? மந்தமும் தீவிரதரமும் என்று 3 வகை விராகம். வெந்து துயர் வரும்பொழுது குடும்பத்தை வெறுத்து வரும் விராகம் மந்தம். இந்த உடல் அளவு மனைதனம் வேண்டாம் என விடல் தீவிரம் என்பார்கள். அந்தணன் ஊர் மித்தை என விடல் அது தீவிர தரம் ஆம் அறிந்திடாயே.
அப்ப இந்த சந்நியாச லைஃப்ங்கிறது வைராக்கியத்தை அடிப்படை கொண்டுதான் எடுக்கப்படுகிறது. அந்த வைராக்கியமும் 3 நிலைகளிலே இருக்கிறது. மந்தமாகவும், தீவிரமாகவும், அதி தீவிரமாகவும் இருக்கின்றது. அந்த தீவிரத்தன்மைக்கு ஏற்றார் போல் அவர்களுடைய செயல்பாடுகளும் பலன்களும் அமைகின்றது. இப்ப குடும்பத்துல ஏதாவது இறப்புகள், மனைவி, மக்கள், பொருள் இழப்பு நேரும் பொழுது சில பேர் வாழ்க்கையில பயங்கரமா பிசினஸ் லாஸ் ஆயிடும். பயங்கர கடன் வாங்கிடுவாங்க. சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனையில இருந்து விடுபட முடியல அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சன்னியாசம் போறேன், அல்லது நான் ரிஷிகேஷ் போறேன், ஹரித்வார் போறேன்னு பல பேர் கிளம்பி வந்துருவாங்க. திருவண்ணாமலையிலும் பாத்தீங்கன்னா பல பேர் அந்த மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாங்க, கிளம்பி அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லாம் மறந்துக்கு இங்க காவி துணி சுத்திட்டு உட்காந்துக்குவாங்க. இதெல்லாம் மந்த வைராக்கியத்தினால் வருவது, அல்லது உடன் பிறந்தோர்கள் அல்லது உடன் வாழ்ந்தவர்களுடைய இறப்பினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வைராக்கியம். நம்ம அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம பிரசவ வைராக்கியம், அந்த மாதிரி மசான வைராக்கியம், இது போன்ற நிறைய வைராக்கியங்கள் இருக்கு. துன்பம் வரும்பொழுது இதை விட்டு விலக வேண்டும் என்று நமக்கு ஒரு வைராக்கியம் அதற்கு பின்பு துன்பத்திலிருந்து கொஞ்சம் விலகியது பின்பு மீண்டும் நாம் பந்தத்தை பிடித்துக் கொள்வது, அந்த வைராக்கியம் காணா போயிடும். அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த வைராக்கியம் அதனால் எடுக்கக்கூடிய முடிவு அந்த வைராக்கியத்தின் அளவு குறைவாக இருப்பதினால், அது தீவிரம் இல்லாததினால் அதை மந்த வைராக்கியம் என்று சொல்லுகின்றோம். குடும்ப வாழ்வினை வெறுப்பதினால் ஏற்படும் வைராக்கியம் மந்தமாகும். இந்த சரீரம் உள்ளவரை மனைவி, செல்வம் முதலிய சம்சார பந்தம் வேண்டாம் என்று வெறுத்து அவற்றை விடுதல் தீவிர வைராக்கியமாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கை வாழ்ந்து குழந்தை, குடும்பம் எல்லாம் வாழ்ந்து 50 வயதுக்கு மேலே இந்த வாழ்க்கையிலிருந்து இது போதும், இதை வாழ்ந்தாச்சு, இதுல எதுவும் எனக்கு முழுமை அடையலன்னு என்று சொல்லி அடுத்த கட்ட வாழ்க்கை வர்ணாசிரம தர்மத்திலே பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சந்நியாசம் என்பது போல அந்த அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் நுழைவதற்கு என்னை தயார்படுத்துகிறேன் என்று அதற்கு உண்டான ஒரு விவேகமும் வைராக்கியம் வருகிற பொழுது அவர்கள் தீவிர வைராக்கியத்தை அடைகிறார்கள். இது அந்த வயதுல தான் வரணும் இல்லை. சில பேருக்கு 30 வயதுல வரலாம், சில பேருக்கு 40 வயதுல வரலாம். அவரவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய மன அமைப்பை பொறுத்து குடும்பத்தையோ அல்லது போன்ற பல நேரங்களில் நம்ம கேள்விப்படுறது உண்டு. எல்லாத்தையும் விட்டு நான் சன்னியாசம் போறேன் என்று இந்த வைராக்கியம் திடமாக இருந்து எடுப்பது. இதற்கு முன்னாடி சொன்ன வைராக்கியம் குறைவு. இந்த வைராக்கியம் திடமாகவே தெளிவாகவே புரிந்து நான் என்ன செய்கிறேன், எதை செய்ய போகிறேன், பின்னாடி எப்படி இருக்க போகிறேன் என்று புரிந்து இந்த வாழ்க்கைக்குள் நுழைவதுதான் தீவிரத்தன்மை. அதற்கு அடுத்ததுதான் மிக தீவிரம். அது என்னன்னா, பிரம்மலோகம் பொய்யென கண்டு அதனையும் துரத்தல் தீவிரமாகும். அதாவது ஞானம், அதுதான் அல்டிமேட். அந்த ஞானத்தை அடைவதற்காக நான் இந்த வாழ்க்கையை எடுக்கின்றேன். இந்த வாழ்க்கையை எடுப்பதினால் எனக்கு பிரம்மலோகத்திற்கோ சொர்க்கலோகத்திற்கோ அதல சுதல பதாலக நரகமோ சொர்க்கமோ மேலேழு லோகம் கீழேழு லோகம் எந்த லோகத்தின் மீதும் எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த பூலோகத்திலும் எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு மோட்சத்திலும் முக்தியிலும் தான் விருப்பம். அப்படி என்று அந்த வைராக்கியம் அந்த வைராக்கியத்தினால் சந்நியாசம் எடுத்தார்கள் என்றால் அதைத்தான் அதிதீவிரம் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு அடுத்த பாடல் என்னது? 160வது பாடல். பாவி மந்த விராகத்தில் சந்நியாசங்கள் ஒன்றும் பலித்திடாதே, தீவிரத்தில் குடீச்சகம் வெகுத்தகம் என்று 2 திறன்கள் உண்டாம். தாவி நடந்திடம் திடம் இல்லாதவருக்கு குடீச்சகமும், ஜகங்கள் எங்கும் மேவி நடந்திட திடமுள்ளவருக்கு வெகுத்தகமும் என விதித்தார் மேலார். அதாவது மந்த வைராக்கியம் இருப்பவர்களுக்கு சந்நியாசம் பலிக்காது. வைராக்கியம் குறைவாக இருந்து இந்த வாழ்க்கையை எடுத்தார்கள் என்றால் அந்த வாழ்க்கையிலே நிலைத்து நிற்க முடியாது. அவர்கள் எடுத்த பலனை அவர்களால் அடைய முடியாது. அது முழுமை பெறாது. அதனால்தான் பல பேர் அந்த லைஃபை எடுத்துட்டு திருப்பியும் அதுல இருக்க முடியாம விட்டு திருப்பி நார்மலான லைஃபுக்கே வந்துருவாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த வைராக்கியம் இல்லை. அதற்கு அடுத்த குடீச்சகத்தை பற்றி சொல்றார். குடீச்சகமும் வெகுத்தகமும் சன்னியாஸ் லைஃப்னு என்று சொல்லக்கூடிய விதிப்படி எடுத்துவிட்டு குடும்பத்தில் இருந்தோ அல்லது குடும்பத்தை விட்டு பக்கத்திலே கொஞ்சம் தூரமாக இருந்தோ சன்னியாசத்துக்கு உண்டான நியமங்களை கடைபிடித்து உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்கு பேர் தான் குடீச்சகம்.
அவர்களால் உடலிலே அல்லது ஏதாவது ஒரு கோளாறின் காரணமாக பயணம் எங்கும் செய்ய முடியாமல் யாத்திரைகள் செய்ய முடியாததினால் அவர்கள் தன் வீட்டிற்கு பக்கத்திலோ அல்லது தன் வீட்டிலே ஒரு புறத்திலோ, ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களோடு தொடர்பும் இருக்கும், ஆனால் தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் தான் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு அருகிலே ஒரு குடிலையோ ஒன்றை அமைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கைக்கான நியமங்களை கடைபிடித்து இருப்பவர்கள். மோஸ்ட்லி வைஷ்ணவர்ஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள திருதண்டீஸ் அப்படிம்பாங்க. 3 தண்டிகள் வச்சிருப்பாங்க, 3 குச்சி வச்சிருப்பாங்க. 3 குச்சி வச்சிருந்தாங்கன்னா 3 தண்டிஸ்ம்பாங்க. அவங்களாம் இந்த குடீச்சகத்துல வருவாங்க. சில அதுக்கு அடுத்தது பயணம் பண்றதுக்கு, யாத்திரை பண்றதுக்கு உடல் மன நல்ல தகுதி உடையவர்கள் ஒவ்வொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறி 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 அவங்க எங்கெங்கெல்லாம் யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ யாத்திரை பண்ணி அதற்கான நியமங்களை கடைபிடித்து தான் இனிஷியேஷன் எடுத்தது எப்படி, அந்த இனிஷியேஷனுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட நியமங்களை தினசரி நித்திய கர்மங்களை செய்து அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துடுவார்கள். பந்தத்தில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த 2 குடீச்சகம், வெகுத்தகம், இவங்க 2 பேருமே நிறைய சாதனைகளை செய்வார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த பரம்பரையில எப்படிப்பட்ட அவங்களுக்கு சாதனைகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த சாதனைகளை கடைசி வரைக்கும், காலம் முடிகிற வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும், செய்யாமல் இருக்க முடியாது. அதற்கு அடுத்தது மேவீடு நடந்திடம் உள்ளவர்களுக்கு வெகுதகம் விதித்தோர் மேலர். இந்த வைராக்கியம் உடையவர்களுக்கு அதெல்லாம் எதான் இப்ப பார்த்தாச்சு. நடந்து செல்ல சக்தியற்றவர்கள் குடீச்சகமும், உலகம் எங்கும் யாத்திரை செய்யக்கூடிய திடம் உள்ளவர்களுக்கு வெகுத்தகமும் உரியன என பெரியோர் விதித்தனர். இதெல்லாம் பார்த்தாச்சு. 161வது பாடல். இருவகை தீவிர தரத்தும் அஞ்சன் என்றும் பரம அஞ்சன் என்றும் சொல்லுவர். வரும் அஞ்சனுக்கு முக்தி சத்தியலோகத்து அன்றி வராது என்பர். பரமஞ்சனுக்கு முக்தி இவ்வுலகத்தில் ஞானத்தால் பலிக்கும் என்பர். திறமருவும் பரமாஞ்சன் தானும் இருவகையாகும் செப்ப கேளாய். இப்ப அதி தீவிரமான வைராக்கியம் கொண்டவர்களுக்கு அஞ்சன் பரம அஞ்சன் என்று 2 கேட்டகரியில அந்த சன்னியாச வாழ்க்கை சொல்லப்படுகிறது. அதாவது ஹம்சம், பரமஹம்சம். இதுல ஹம்சம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு முக்தி, ஞானம் இவை இந்த பூலோகத்திலே அவர்களுக்கு நடப்பதில்லை. அவர்கள் செய்கின்ற தொடர் உபாசனை, அவர்கள் செய்யக்கூடிய சாதனையினால், அந்த புண்ணிய பலத்தினால் அவர்கள் மேலோகத்திற்கு, உயர்ந்த லோகமான பிரம்மலோகத்திற்கு செல்வதாகவும், அங்கு பிரம்மனால் உபதேசிக்கப்பட்டு அங்கிருந்து முக்தி அடைவதாகவும் சொல்லப்படுகின்றது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தான் வாங்கிய இனிஷியேஷனுக்கு ஏற்றாற் போல் சாதனைகளை இடைவிடாது, அந்த சாதனை செய்யறது தான் அவங்களுக்கு வாழ்க்கை, வேற எந்த வாழ்க்கையும் கிடையாது. ஹோல் லைஃபும் அந்த சாதனை சாதனை சாதனை, பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ், இதுதான் கடைசி எண்டு வரைக்கும் செஞ்சு அப்படியே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உடம்பை விட்டுடுவாங்க. அவங்களுக்கு சத்தியலோகத்துலதான் முக்தி, இங்க முக்தி கிடையாதுன்னு சொல்லப்படும். அதற்கு அடுத்த கேட்டகரியா இருக்கிறது தான் பரமஹம்சம். இந்த பரமஹம்சத்துக்கு தான் இந்த உலகத்திலேயே, இந்த பூமியிலேயே முக்தி கொடுக்கப்படுகின்றது. ஞானம் அடைந்த உடனேயே அவர்கள் லிபரேட்டடாக தன்னை உணர்கிறார்கள். அது எப்படி என்றால், பரமஹம்சனுக்கோ தத்துவ ஞானத்தால் மோட்சம் இவ்வுலகில் இருக்கும் போதே சித்திக்கும் என்பர். இப்ப உடம்போட, இந்த மனசோட இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே தன்னை சுதந்திரமான ஆத்மாவாக உணர்ந்து அந்த உணர்விலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களைத்தான் பரமஹம்சம் என்று சொல்லப்படுகிறது. பிறந்த குழந்தை என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த அகங்காரம் என்பது அழிந்து புதிதாக தன்னை அகம் பிரம்மமாக உணர்ந்து அவர்கள் இருப்பதினால் அவர்களை பிறந்த குழந்தைக்கு சமமாக சொல்லுவார்கள், பரமஹம்சன் என்று அழைப்பார்கள். இவர்களிலும் அவர்களுடைய அந்த தீவிர வைராக்கியத்திலையும் அதுல 2 கேட்டகரி வருதுன்னு சொல்றார். இத்தகைய திட வைராக்கியமுடைய பரமஹம்ச சன்னியாசிகளும் இருவகைப்படுவார்கள், அதை கூற கேட்பாயாக. இப்ப அதுலயும் 2 கேட்டகரி இருக்காங்க, அதை உனக்கு சொல்றேன் அப்படிங்கிறார். என்ன என்று பார்ப்போம். 162வது பாடல். ஜிஞ்ஞாசு ஞானவான் என்று 2 பேர்கள், அவரில் ஜிஞ்ஞாசு மெய்ஞான பூமியின் முன் 3 பூமியுள் நடக்கும் விவேகி ஆனோன். சுஞானவான் என்போன் ஜீவன் முக்தி அடைந்து இருக்கும் தூய மேலோன். அஞ்ஞான மகளும் அந்த ஜிஞ்ஞாசும் இருவகை, அதுவும் கேளாய்.
அப்ப ஜிஞ்ஞாசு ஞானவான் அப்படின்னு 2 கேட்டகரியா பிரிக்கிறார். யார? பரமஹம்ச கேட்டகரியா. குடீச்சகம், வெகுதகம், ஹம்சம், இது 3ம் வேற கேட்டகரி. 4th கேட்டகரியில தான் இந்த உலகத்திலே இந்த உடல் மனதுல இருக்கும் பொழுது ஞானத்துக்கு முயற்சி செய்து ஞானத்தை அடைவது. அதுல 2ஆக பிரிக்கின்றார், அவர்களுடைய வைராக்கிய தன்மையும் செயல்பாடுகளையும் பொறுத்து. அது எப்படி என்றால், ஜிஞ்ஞாசு, ஞானவான். இப்ப இந்த ஜிஞ்ஞாசு என்பவனை பற்றி முதலில் சொல்லுகிறார். 7 பூமிகள் இருக்கிறது அல்லவா? சுபேச்சா, விசாரணா, தனுமானசி, சத்வாபத்தி, அசம்சத்தி, பதார்த்த பாவனா, துரியகா. இந்த 7 பூமியில முதல் 3 பூமிகளில் யார் இருக்கிறார்களோ அவர்களை ஜிஞ்ஞாசு என்று அழைப்பது. சுபேச்சா, விசாரணா, தனுமானசி, இந்த 3 கேட்டகரியில், அதாவது ஞானத்திற்காக தீவிரமாக ஆசை கொண்டு அதற்கான விசாரத்திலே மனசிரவணம் மனநம் நிதித்தியாசனத்திலே ஒர்க் பண்ணி தீவிரமாக ஞானத்துக்கு ஈடுபடுவர்களை தான் ஜிஞ்ஞாசு, முமுக்ஷுன்னு நம்ம சொல்லுவோம். அதான் ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரியில அவர் சொல்றாரு. பரமஹம்ச சன்னியாசிகள் ஜிஞ்ஞாசு, ஞானவான் என இருவேறு திறந்தவர் ஆவார். ஜிஞ்ஞாசு தன்னை அறிய விரும்புபவன். யார் நான் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய உண்மையான சொரூபத்தை அறிய வேண்டும் என்ற விருப்பத்துடன் இருந்து அதற்கான செயல்களை செய்பவன், விவேகத்தை உடையவன், வைராக்கியத்தை உடையவன். முதல் 3 கேட்டகரியத்தான் ஜிஞ்ஞாசு என்று சொல்லப்படுது. முற்கூறிய 7 பூமிகளில் முதல் 3 பூமிகள் ஒன்றினே அபியாசிக்கும் விவேகம் உடையவன். இந்த 3ல ஏதாவது ஒண்ணுல இருந்தா கூட அவனை ஜிஞ்ஞாசு அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்து ஞானவான் என்னும் நல்லவன் பின்னுள்ள 4 ஞான பூமிகளில் ஒன்று நிலை பெற்று உலகில் உயிருடன் இருக்கும் போதே ஜீவன் முக்தி பெற்ற தூய பெரியோன் ஆவான். அஞ்ஞானத்தை நீக்கும் விவேகியான ஜிஞ்ஞாசுவுக்கும் 2 வகை பாகுபாடு உண்டு, அதுவும் கேளாய். இப்ப ஞானவான் அப்படிங்கிறவன் யாருன்னா, ஞானியத்தான் ஞானவான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ரியலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் இந்த 4 ஸ்டேட் ஆஃப் இந்த 4 பூமிகள்ல எந்த பூமியில இருந்தாலும் அவங்கள ஞானவான்ற கேட்டகரியில சொல்றோம். அவங்க தான் உண்மையான பரமஹம்சர்கள், லிபரேட்டட் பீயிங். பரமஹம்சர்னா என்னது? லிபரேட்டட் பீயிங்னு அர்த்தம். ஸோ அப்ப உடம்போட உயிரோட இருக்கும் போதே அவங்க பிரம்ம வித்தா இருக்கலாம், பிரம்ம வரானா இருக்கலாம், வரியனா இருக்கலாம், வரிஷ்டனா இருக்கலாம். எந்த கேட்டகரியில இருந்தாலும் அவங்கள அதுல சொல்லிடுறது. இப்ப அஞ்ஞானத்தை நீக்கும் விவேகியான ஜிஞ்ஞாசுவுக்கும் 2 வகை பாகுபாடு உண்டு, அதுவும் கேளாய். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 163வது பாடல்ல, பந்தமனை துறந்து சிலர் அதிதிகளாய் இருந்து அடைவர் பரமஞானம். அந்தனர் மன்னவர் வணிகம் சூத்திரராய் இருந்து சிலர் அடைவர் ஞானம். இந்த வகை சாஸ்திரத்துக்கும் உலகத்துக்கு நடப்பது கண்டு இருந்து மைந்தா, சிந்தனைகள் மயக்கம் என்ன சுருதி யுக்தி அனுபவத்தால் தெளிந்திடாயே. வந்த மனை துறந்து சிலர் அதிதிகளாய் இருந்து அடைவர் பரமஞானம். அந்தனர் மன்னவர் வணிகர் சூத்திரராய் இருந்து சிலர் அடைவர் ஞானம். இந்த வகை சாஸ்திரத்தும் உலகத்து நடப்பது கண்டு இருந்தும் மைந்தா, சிந்தனையில் மயக்கம் என்ன சுருதி யுக்தி அனுபவத்தால் தெளிந்திடாயே. ஒரு அருமையான ஒரு முக்கியமான ஒரு பாடல். அதாவது சாஸ்திரங்களை முறைப்படி பந்தமதை துறந்து சிலர், அட்டாச்மெண்ட் சந்நியாச லைஃபுக்கு உண்டான குடும்பம் மற்ற எல்லா வெற்றங்களையும் துறந்து நான் ஞானத்திற்காக செல்கிறேன் என்று ஒரு குருவை அடைந்து முறைப்படி தீட்சை எடுத்துக்கொண்டு சாஸ்திரங்களை முறைப்படி படித்து நான் யார், உலகம் என்றால் என்ன, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், மற்ற சித்தாந்தங்கள், இவை அனைத்தும் படித்து அந்த படிப்பதினாலும் அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகளினாலும் அவர்களுடைய அறிவானது மேலும் மேலும் வளர்ந்து அவர்களுக்கு எது இறுதி சத்தியம் என்ற ஒரு ஞானம் ஏற்படும். அந்த ஞானத்தின் வழியாக பின்பு அந்த ஞானத்திலே இருந்து வாழ்வது, அது ஒரு டைப்பு. புரியுதுங்களா? அது விதிவிஷ சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லாஸ்ட் கேட்டகரியிலே விதிவிஷ வித்வத் சந்நியாசம் என்று சொல்லப்படும். வித்வத் சந்நியாசம்,
விதிவிஷ சந்நியாசம். இதுல என்னன்னா, இப்ப நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஆசிரமங்கள் இருக்கும், அங்க நிறைய மகாத்மாக்கள் இருப்பாங்க, சன்னியாசிஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, சாஸ்திரம் படிக்கிறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம், இல்ல ஞானத்துக்கு முயற்சி பண்றாங்கன்னு கேள்விப்படுறோம், உபனிஷத் படிக்கிறாங்கல்ல, வெவ்வேறு விதமான. இப்போ புத்திஸ்ட் மாங்க்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க. இப்போ கிறிஸ்டியானிட்டி எடுத்தாலும் அதுல நிறைய மாங்க்ஸ் அவங்களுடைய சித்தாந்தத்தின்படி பயிற்சி பண்றாங்க. ஆனா எப்படியா இருந்தாலும் இப்ப இங்க சொல்லப்படுவது நாதன தர்மத்திலே அவர்கள் தீட்சை குருவின் மூலியமாக கீழே சீடராக இருந்து அந்த வாழ்க்கை முறையை அதாவது உலக பந்தங்களை துறந்து ஏபிசிடில இருந்து படிச்சு 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 மொத்த பிஹெச்டி வரைக்கும் படிச்சுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வருது. புரியுதுங்களா? அவங்களுக்கு ஆரம்பத்துல எதுவும் தெரியாம அப்படியே படிச்சு கடைசியில அவங்களுக்கு பிரம்ம ஞானம் எது என்று புரிந்து அந்த பிரம்ம ஞானத்துக்கான சாதனைகளோ அது தன் மனதை அடக்குவதனால அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் ஆகுது இல்ல, அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, அந்தனர், மன்னவர், வணிகர் அப்படின்னு. அந்தனர்னா பிராமணன், மன்னவர்னா அதாவது பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், இந்த மாதிரி 4 வர்ணத்திலும் அவரவர்கள் என்ன கர்மங்களுக்குள் ஈடுபட்டு இருக்கிறார்களோ, எங்கு ஈடுபட்டு இருக்கிறார்களோ, எப்படி வாழ்கிறார்களோ அப்படியே இருக்கும் இடத்திலே இருந்து வாழ்ந்து அவர்களுக்குள் இந்த பரமஞானம் ஏற்பட்டு அதன் பின் அந்த பரமஞானம் ஏற்பட்டதினால் இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு வாழ்வது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஞானம் ஏற்படாததற்கு முன்னாடியே சன்னியாச வாழ்க்கையை எடுத்து வாழ்வது, ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் இந்த வாழ்க்கையில் பற்றுகளை துறந்து வாழ்வது. அததான் ஞானம் செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்பட்டுச்சு, திருப்பி எதுக்கு இந்த பந்தத்தோட இருக்கணும், பந்தம் இல்லாம நம்ம தனியா இருக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க முடியும், இந்த லைஃப் ஸ்டைலை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இல்ல எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் துறக்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது, நான் எங்க இருந்தாலும் நான் அந்த உணர்வாகத்தானே இருக்க போறேன்னு இருந்து அவர்கள் வாழும் இடத்திலேயே அவர்கள் தொடர்ந்து அதை என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். சோ இந்த இதுவும் இருக்குது. அப்ப இந்த இடத்துல அவர்களுடைய அகத்துல இருக்கக்கூடிய அந்த வைராக்கியமும் பற்றற்ற தன்மையும் சார்ந்துதான் என்ன கேட்டகரின்னு பிரிக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப நீங்க எந்த இடத்துல வாழ்றீங்கன்னு இல்லை, எந்த உணர்வில் வாழ்கிறீர்களோ அதை பொறுத்துதான் இது சன்னியாசமா சன்னியாசம் இல்லையா என்று சொல்லப்படுது. நீங்கள் நிறைய பெரிய ஆசிரமத்துல போய் அவங்க சொல்லப்படி வாழ்ந்து மனதளவுல நிறைய ஆசைகளும் நிறைய விதமான உணர்வுகளும் இருக்கும் பட்சத்தில் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு விராகமாகிய வைராக்கியம் வரவில்லை என்றால் நீங்கள் இன்னமும் அதற்கு தகுதியாகவில்லை. அது காட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி. இப்ப நீங்க குடும்பத்துக்கு நடுவுல நீங்க வாழ்ந்தாலும், குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் எல்லா கடமைகளும் இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு அந்த பற்றற்ற தன்மை அந்த பற்றற்ற தன்மையில ஞானம் மலர்ந்தது என்றால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் அந்த உணர்வில் தான் வாழ்கிறீர்கள் என்று இங்க சொல்லப்படுது. அப்ப இப்படி சிஸ்டமேட்டிக்கா நீங்க படிச்சு சிஸ்டமேட்டிக்கா இனிஷியேஷன் எடுத்து நீங்க சன்னியாசம் எடுத்தாதான் உங்களுக்கு ஞானம் கிடைக்குமா என்னால் அப்படி ஒண்ணும் கிடையவே கிடையாது. அததான் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எப்படி யாருக்கு எந்த இடத்துல நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. குடும்பத்தில் இருந்தாலும் ஞானம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, சந்நியாசத்தில் இருந்தாலும் ஞானம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சந்நியாசத்தில் இருந்தாலும் சரியாக முயற்சி செய்யவில்லை என்றால் அதிலும் கிடைக்காது. குடும்பத்திலே இருந்தாலும் அதற்கான முன்னெடுப்பை எடுக்காவிட்டால் இதிலையும் கிடைக்காது. அப்ப எங்க பிரச்சனை அப்படின்னா உள்ளுக்குள்ள நாம அதற்கான என்ன வைராக்கிய உணர்வோடு விவேகத்தோடு விசாரங்களை செய்து நமக்குள் தெளிவு பெறுகிறோமா இல்லையா. வெளியில நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, வெளியில எந்த மாதிரி உங்களுக்கு காட்டுகிறீங்க, வெளியில எந்த மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்கிறதுக்கெல்லாம் ஒரு இதே கிடையாது, இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அது ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இங்க சொல்றாரு, ஒரு வகையினர் பந்தம் தரும் குடும்பம் செல்வம் ஆகியவற்றை துறந்து குருவை அடைந்து சந்நியாசி ஆகி சிரவண மனன நிதித்தியாசனத்தினால் பிரம்ம ஞானம் அடைவர். இப்ப அவங்களுக்கு என்னன்னா பிராரப்தத்திலே ஒரு சின்ன வயசுலயே அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அறிவுனால என்ன பண்ணிடுறாங்க, இந்த உலகத்துல உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு குருவிட்ட போய் சிஷ்யனா சேர்ந்து, சிஷ்யன் அவர் ஒரு 2-3 வருஷம் பார்த்து கொஞ்சம் தயாரா இருக்கான்னா அதுக்கப்புறம் இனிஷியேட் பண்ணுவார்.
சன்னியாசத்துக்கு இனிஷியேட் பண்ணும்போது அவனுக்கு எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம், தெரிஞ்சுதான் இனிஷியேட் பண்ணணும்னு கிடையாது. அவனை கைட் பண்ணி அவனை பொறுமையா அவன் கூடயே இருந்தாலும் அவனை டெவலப் பண்ணி எஜுகேட் பண்ற பொறுப்பு குருவுக்கு இருக்கிறதுனால அவர் இனிஷியேஷன் கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி தெளிவிட்டே வருவாங்க. அவன் அந்த லைஃப் ஸ்டைல் ஆல்ரெடி பந்தமற்று இருக்கிறதுனால இது சொல்லித்தர விஷயங்களோட சேர்ந்து உண்மையாலுமே அவன் பிராக்டிஸ் பண்ணானா, உண்மையாலுமே அவன் வந்து வைராக்கியத்தோட அப்ரோச் பண்ணானா, வெகு விரைவில் அந்த ஆத்ம ஞானம் அவனுக்கு சித்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனா அது பிராக்டிக்கலா இன்னைக்கு அப்படி இருக்கானா ரொம்ப கஷ்டம் தான் அது. ஸோ சிரவண மனன நிதித்தியாசனத்தினால் பிரம்ம ஞானம் அடைவர். இரண்டாவது வகையினர் தத்தம் வருண தர்மத்திலே இருந்து, நீ பிராமணனா இருக்கியா, உனக்கு விதிக்கப்பட்டிருக்குது, நீ எந்த மாதிரி இருக்கிற, அதுலயே வைஷ்ணவனா இருக்கியா, நீ வந்து எந்த ஒரு சூத்திரனா இருக்கியா, வைசியனா இருக்கியா, மன்னவர்னா அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னா என்னது, சத்திரியனா இருக்கிறியா, உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பாத்திரத்திற்கு ஏற்ற கடமைகளை பொறுப்புகளை நீ செய்து கொண்டே நிஷ்காமிய கர்மம் செய்து ஞானம் அடைவர். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என நிஷ்காமிய கர்மம் செய்து ஞானம் அடைவர். அப்ப எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயம் தான் நமக்கு புரியுது, பற்றுகளில் இருந்து விடுபடுறியா இல்லையா, டிஸ்அட்டாச்மெண்ட்டை நோக்கி போறியா, அட்டாச்மெண்ட்டை நோக்கி போறியா, மோர் அண்ட் மோர் அட்டாச்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றியா, மோர் அண்ட் மோர் அன்அட்டாச் நோக்கி போறியாங்கிறது தான் இங்க ஸ்கேலா மெஷர் பண்ணப்படுது. எந்த அளவுக்கு நீ அன்அட்டாச்மெண்ட்டை நோக்கி நீ போக போக உனக்குள்ள தானா ஞானம் மலர்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிய நாமளே நமக்கு ஏற்படுத்திக் கொள்கின்றோம். என்னால் குடும்பத்துக்குள் முடியாததினால் எனக்கே நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றேங்கிறதுனாலதான் வெளியே போய் திறந்துட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க, அந்த லைஃபை எடுக்கிறாங்க. இல்ல நான் இருக்கிற இடத்துல இருந்து என்னால வந்து உறவுகளோட நான் பந்தம் இல்லாமல் என்னால இருக்க முடியும் அப்படின்னா, அப்படி ஒரு அன்அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆச்சுன்னா கம்பேரிட்டிவ்லி டு அந்த கேட்டகரியோட இவங்களுக்கு வந்து அந்த அன்அட்டாச்மெண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் தெம். ஆனா அப்படி உருவாகுதா அப்படின்னு பார்த்தா நடைமுறையில அந்த மாதிரி நான் எங்கேயுமே என்ன பண்ணப்படுறது இல்ல, ரொம்ப ரேரா இருக்கலாம். சில பேர் அந்த கேட்டகரியிலும் கம்மியா இருக்கு, இந்த கேட்டகரியிலும் கம்மியா இருக்கு. அங்கதான் பிரச்சனையே. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம், இவர் வந்து தொடர்ந்து இது சொல்றதுனால நம்ம குடும்பத்துல இருந்து விட்டு போயிருவோமா, குடும்பத்துல இருப்போமா, இருக்க மாட்டோமா, இந்த கேள்விகள் பல தடவை எனக்கு வந்திருக்கு, பல பேர் கேட்டிருக்காங்க. சரி, இப்ப அவருடைய ஆன்சர் ரொம்ப தெளிவா இருக்குது. உங்களுக்கு இதுதான் இது, உங்களுக்குள்ள ஞானம் மலர்வதற்கு உள்ளுக்குள்ள அகத்துல அன்அட்டாச்மெண்டா இருந்து வெளியில வந்து அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்கிறதுல தவறே கிடையாது. மனதால அவங்க மேல பந்தப்பட்டு இருக்கிறியா, மனதால பந்தப்படாம இருக்கியா? நான் வந்து இந்த இடத்துல வாழ்றேன் அப்படின்னா என்னை சுத்தி சில மக்கள் இருக்கிறாங்கன்னா அப்ப இது ஒரு பந்தம் தான். இது பந்தம் இல்லாம இல்ல, இது ஒரு விதமான ஒரு பந்தம். நீங்க வேற விதமான ஒரு உறவு, இது ஒரு விதமான உறவு. ஆனா இந்த உறவுல என்னோட உணர்வால நான் எப்படி இதை அப்ரோச் பண்றேன், எப்படி இதோட நான் வந்து என்னை என்கேஜ் பண்றேன், எந்த அளவுக்கு நான் அதோட பந்தப்பட்டு இருக்கிறேங்கிறத பொறுத்து தான் என்னுடைய இன்னர் பீயிங் வேல்யூவேஷன் பண்றோம். குடும்பத்துல நீங்க தாய் தந்தையரோட குழந்தைங்களோட எல்லாம் இருந்தாலும் உங்க உணர்வுக்கு தெரியும் பந்தப்படுறீங்களா இல்லையா, பந்தத்தோட இருக்குமா இல்லையா. அதுதான் ஸ்கேல். இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அங்கேயே இருந்து அந்த பந்தத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டே வரணும். அட்டாச்மெண்டோட டிகிரி, அட்டாச்மெண்டோட அந்த டெப்த்னஸை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் குறைவா இருக்கும். பெயின் எங்க வரும் அப்படின்னா, டூ மச் அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துல பெயின் கண்டிப்பா வரும். நீங்க யார் மேல நீங்க அட்டாச்மெண்ட்டை நீங்க வச்சிருந்தீங்கனாலும் அந்த பர்சன்ட் இருந்து உங்களுக்கு சுகமும் வரும், அதே அளவுக்கு பல மடங்கு துக்கமும் வரும். இட் இஸ் a ரூல் ஆஃப் லா ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம சுத்தி இருக்கிற இன்னைக்கு ஒரு நபர் நாளைக்கு இல்லாம போகும்போது அவர்களால் நமக்கு ஏற்பட்ட சுகம் நாளைக்கு கிடைக்காம போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய வலி கொடுத்த சுகத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். ஆனா நமக்கு சத்தியம் என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா, காலத்துக்கு நம்மளோட எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறோம், அது ஆசை. ஆனா அது இயற்கையில் அது சாத்தியம் இல்லைங்கிறது யாருக்கும் புரியறது இல்லையே.
அட்டாச்மெண்ட் ஒருத்தவங்க மேல வைக்கும் போதே ஒரு நாள் இந்த அட்டாச்மெண்ட் நம்ம விட்டு போகும் அப்படின்னா வைக்கும் போதே ஒரு அவேர்னஸோட நம்ம வைத்திருந்தோம் என்றால் அது போகும் போது நம்ம ரொம்ப டீப்பா உள்ளுக்குள்ள போய் மாட்டிக்க மாட்டோம். ஆனா நமக்கு அந்த அறிவு இல்லாததினால கிடைக்கிற எல்லா உறவுகள் மேலேயும் அதிகப்படியான பந்தம் வைக்கும் பொழுது நம்மை விட்டு பிடுங்கியோ பிரித்து நம் விருப்பம் இல்லாமல் எடுக்கும் போது ஏற்படுகிற வலி அதிகமா இருக்கு. அதனாலதான் வாழ்க்கை துக்கங்கிறோம். நம்மை மீறி நம்மளுடைய உணர்ச்சிகள் டேக் ஓவர் பண்ணி நம்மளை டவுன் பண்ணிடுது. இப்ப அந்த உறவுகளோட இருந்து கொண்டே அதனோடு உள்ளுக்குள்ள பந்தத்தை குறைத்து கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். அது அப்படி ஏற்பட்டது என்றால் அது மிக உயர்ந்த வைராக்கியம் என்று தான் நீங்க சொல்லப்படுகிறது ஆச்சாரியரால். அதனால நிஷ்காமிய கர்மம் செய்து பலனை எதிர்பாராமல் பிராரப்தம் விதிக்கப்பட்டிருக்குது இது, இதனால இது செய்யறேன். உணர்வால நான் யார் என்று உணர்ந்து நான் அவ்வாறாக இருக்கின்றேன். அப்ப சன்னியாசம் எடுக்கிறவங்களை காட்டிலும் இதுல இந்த மாதிரி வர்ணாசிரம தர்மத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஞானம் வருதுன்னா பல மடங்கு வைராகியம் இருந்தாதான் சாத்தியம். அது புரிஞ்சுக்கணும். அகத்துறவு பெற்று ஞானம் அடைவர். அகத்துறவு. அப்ப துறவு என்பது வெளியிலே காட்டுறது கிடையாது, உள்ளதான். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உன்னுடைய உணர்வை தான் சார்ந்ததுதான் துறவில் இருக்கிறாயா இல்லையா என்று. அப்ப நமக்கு சொல்லலாம், ஏன் பந்தத்தோட எல்லாம் வச்சுக்கிட்டு பந்தப்பட்டுக்கிட்டே நம்மளால மோட்சம் அடைய முடியாதா, ஞானம் அடைய முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னா அது நீங்களா தேடி கண்டுபிடிச்சு கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல தேடி இவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷங்களா முயற்சி பண்ணவங்க எல்லாரும் எல்லா மதத்திலையும் சொல்லக்கூடிய இந்த ஒரு பேசிக்கான விஷயம், டிராப் யுவர் அட்டாச்மெண்ட் தான் மேக்சிமம் சொல்றாங்க. எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு பந்தப்பட்டு கொண்டு மோட்சம் அடைஞ்சதாக எனக்கு தெரிந்து யாரும் இல்லை. இருந்தால் சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன். அதனால இவ்வாறு சாஸ்திர வாயிலாகவும் உலகிலும் நடப்பதை அறிந்து இருந்தும் உன் சிந்தனையில் என்னும் மயக்கம் எவ்வாறு ஏற்பட்டது? ஸ்ருதி யுக்தி அனுபவத்தால் இந்த சந்தேகம் நீக்கி தெளிவடைவாய். சீடனுக்கு சொல்றாரு, உனக்கு இவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கிற, உலகத்துல இவ்வளவு நீ அனுபவப்பட்டிருக்க, இவ்வளவு தெரிஞ்சு உனக்கு எப்படி இந்த சந்தேகம் வருது? இப்ப இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அதனால இதுக்கு மேல சந்தேகப்படாத. அதுக்கு ஒரு பாடலை கோட் பண்ணியிருக்கார். 157வது பாடலை அதான் இப்ப படிச்சோம்ல, சன்னியாசம் இல்லாதவங்களுக்கும் மோட்சம் உண்டான எல்லாருக்கும் உண்டுங்கிற சொல்லக்கூடிய அந்த பாடலை குறிப்பிடுறாரு. அதனால நான் வீட்டுல இருக்கேன், நான் குடும்பத்துல இருக்கேன், எனக்கு இது இருக்குது, நான் அடைய முடியுமானா அல்டிமேட் ஆன்சர் முடியும். ஆனா அது முடியறதுக்கான முயற்சியை போடுறீங்களா இல்லையான்னு நீங்க தான் உங்களை பாத்துக்கணும். கண்ணாடி முன்னாடி நின்று பாத்துக்கணும். இங்க இருந்தே முடியும்ட்டாங்க, அதனால இங்க இருந்தே நான் முயற்சி பண்றேன்ட்டு முயற்சியே இல்லாம நான் முயற்சி பண்றேன்னு நினைச்சிடக்கூடாது. அது நம்மளே ஏமாத்திக்கிற விஷயம். அதற்கு அடுத்த பாடலுக்கு போலாம். 164. இதோட அந்த சன்னியாசங்கிற கேட்டகரி இது முடியுது. அதுக்கு அடுத்து வேற சப்ஜெக்ட் பேசுறாங்க. இப்ப இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இப்ப கேட்டுருங்க. சந்தேகம் இருக்கா சன்னியாசங்கிற டாபிக்ல? என்ன யாரும் நீங்க சன்னியாசம் கொடுப்பீங்களான்னா நான் கொடுக்க மாட்டேன். யாருக்கும் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்களான்னா நான் பண்ண மாட்டேன். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். பிராரப்தத்தாலேயே ஒருத்தனுக்கு சன்னியாசம் இருக்குது, அப்படி இருக்கிறவன் ஒருத்தன் அவனுக்கு அந்த வைராக்கியம் இருந்தா அது நான் சொல்லவே தேவையில்லை, அவனே எடுத்துட்டு போயிடுவான். நான் யாரையுமே நீங்க இந்த லைஃப் ஸ்டைலை எடுங்கன்னு இன்ஸ்பயர் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு பேசி நீங்க எடுக்கலான்னு. ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரியான பிராரப்த கர்மம் இருந்துச்சுன்னா என்ன நான் சொல்லணும்னு அவசியமே இல்லாம அவங்க எடுத்துடுவாங்க. புரியுதா இல்லைங்களா? எனக்கு யாரும் இன்ஸ்பயர் பண்ண கிடையாது. ஏதோ அந்த நேரத்துல நான் ஏதோ ஒரு நமக்குள்ள பேய் பிடிச்ச மாதிரி சில நேரத்துல ஆயிடுது இல்ல. நம்ம சில நேரத்துல டிப்ரெஷன் ஆனாலும் சில நேரத்துல ஏதோ ஒண்ணு நம்ம பாட்டுக்கு ஒரு கிராங்கியா சில நேரத்துல இருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி சில நேரத்துல டக்குன்னு முடிவு எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் எடுப்பது இருக்குதே தவிர அது அவங்களுக்கு இருக்கணும். அது இல்லாட்டினா அவங்க எடுக்க முடியாது. எடுத்தாலும் நிக்க முடியும்.
ரெண்டாவது, சந்நியாசம் எடுக்கும்போது அதுல ஏகப்பட்ட ரூல்ஸ், ரெகுலேஷன், லைஃப் ஸ்டைலு நிறைய இருக்குது. எடுத்தவங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆக்கிறாங்களே தவிர, அதுக்கு அவங்க என்ன பர்பஸ்க்கு எடுத்தாங்கங்கிற அந்த பர்பஸ் காலப்போக்குல வந்து அது வேற மாதிரி. இந்த பர்பஸ் வந்து என்லைட்மெண்ட். இந்த என்லைட்மெண்ட்டுங்கிற பர்பஸுக்கோசரம் லைஃப் லாங் அதுக்கோசரம் ஒர்க் பண்ணி அதுக்குன்னு தன்னை டெடிகேட் பண்றாங்களான்னு பார்க்கும்போது, இந்த ரிச்சுவல்ஸ்ல, இந்த லைஃப் ஸ்டைல்ல அல்லது வேற வேற விதமான ஐடியாஸ்குள்ள போய் மாட்டிக்கிறாங்களே தவிர, ஏன் இந்த லைஃப் ஸ்டைல எடுத்தோம், அது எதற்காக போறோங்கிறதையும் பல நேரத்துல விட்டுறாங்க. ரெண்டாவது, இது சோசியல் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஐடென்டிட்டியை கொடுக்குது, நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுக்குது. பல பேர் வெவ்வேறு காரணத்துக்குனால சன்னியாசம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஞானத்துக்கெல்லாம் எல்லாரும் சன்னியாசம் எடுக்கிறாங்கன்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம ஏமாற்றப்படுகிறோம். நார்த் இந்தியால எல்லாம் அவங்க சர்வே ஆகிறதுக்கே பல பேர் சன்னியாசம் எடுப்பாங்க. பல பேர் ஏதோ ஒரு ஆசிரமத்துல அடுத்தடுத்து அவங்களுடைய போஸ்டிங்க்கு இது வந்து என்ன சொல்றது, ஞானத்துக்கு நோக்கி எடுக்கிறது சில பேர். வெவ்வேறு காரணத்துக்கோசரம் சூழ்நிலை காரணமாக, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, மந்த வைராக்கியத்தினால நிறைய பேர் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பல பேர் மந்த வைராக்கியத்தில் எடுக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம ஒரு கேட்டகரியில கொண்டு வந்து போட்டக்கூடாது. நமஸ்காரம். சொல்லுங்க. இல்ல, இந்த 3 கேட்டகரி வைராக்கியம்ல இந்த தீவிர தரத்துல இருக்கிறவங்க தான் அந்த ஹம்சம் பரமஹம்சம் சொன்னீங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த லோகத்துல இல்ல மற்ற எந்த உலகத்துல வந்து எந்த சுகமும் எனக்கு வேண்டாங்கிற இந்த இன்டென்ஷன்ல மோட்சம் தான் வேணும்னு தான் இவங்க வந்து வைராக்கியத்தோட இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏன் ஹம்சனுக்கு மட்டும் பிரம்மலோகத்துல தான் கிடைக்கும்? அவங்களுக்கு வந்து இங்க சாத்தியம் ஆகுன்ற அந்த ஐடியா இருக்காது அவங்களுக்கு வந்து வெவ்வேறு லோகத்து மேல பற்றுதலோட இந்த லைஃப் ஸ்டைல் எடுக்கிறாங்க. நம்ம வந்து இப்ப கைலாஷாத்துக்கு போகணும், வைகுந்தத்துக்கு போகணும், அல்லது வந்து வேற வேற லோகத்துக்கு போனாதான் நமக்கு மோட்சம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்து, இந்த லைஃப் ஸ்டைல் வேற, அந்த ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அதுக்காக சாதனை உபாசனை பண்ணும் பொழுது அவங்களே நம்ப மாட்டாங்க இந்த உலகத்துல நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு. சோ அந்த ஐடியா இருக்கிறவங்க நேச்சுரலா அப்படித்தானே போய் ஆகணும். அவங்க ஐடியானாலதான் அந்த ஐடியாவை பிரேக் பண்ணாங்கன்னா அவங்க பரமஹம்சம் ஆயிடுவாங்கல்ல. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க இந்த லோகத்துல முக்தி கிடையாது, நமக்கு வந்து மேலோகத்துலதான் முக்தி. அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்றாங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி அதுக்கான தொடர்ந்து உபாசனை, பூஜை, தியானம், மந்திர ஜபம், என்னென்ன சாதனை இருக்கோ அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சாதனைகள்லாம் பண்ணா அங்க போய் அது கிடைக்கும்னு நம்ம சாஸ்திரத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதை பிடிச்சுக்கிறாங்க. சாஸ்திரம் சொல்றது பொய்யா இருக்காதே, அப்ப அதுல இருக்குல்ல, அப்பனா அதை என்ன பண்றேன்ட்டு அதை பிடிச்சிடறாங்க. சொர்க்கத்துக்கு போய் சுகமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க ஆசைப்படாம அங்கிருந்துதான் மோட்சம் போகணுங்கிறது ஐடியானால. சொர்க்கம் வந்து வேற, சத்தியலோகங்கிறது வேற. சத்தியலோகங்கிறது பிரம்மா வாழக்கூடிய இடமாக சொல்லப்படுது. அங்க போறவங்க இந்த உபாசனையை தொடர்ந்து செய்யறதுனால அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, மத்த லோகத்துக்கும் போக மாட்டாங்க. சத்தியலோகத்துக்கு போய் அங்க பிரம்மாவுடைய உபதேசம் கிடைப்பதனால் அவர்கள், அதுவும் எப்ப அவங்களுக்கு முக்தி கிடைக்கும், இந்த பிரளயம் நடக்கும் போதுதான் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அது வரைக்கும் அவர்கள் அங்கே இருப்பார்கள் என்று இதுல ஸ்கிரிப்சர்ல சொல்லப்படுது. அங்க போய் அப்படியே உபதேசம் கிடைச்ச உடனே முக்தி கிடையாது. அந்த பிரம்மாவுடைய ஏஜ் முடியுதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த சிருஷ்டி இதாகுது இல்ல, அந்த சிருஷ்டி முடியும் போதுதான் அது மோட்சம் அப்படின்னு ஸ்கிரிப்சர்ல சொல்லப்பட்டிருக்கு. அது நமக்கு தெரியாது, அது எங்க போய் நம்ம எப்படி அடைஞ்சு யாரு நமக்கு, இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு யூக சாஸ்திரம் சொல்லுது we are accepting, but it is not practically நம்மளால அதை பார்க்க முடியுமா, அதை நம்ம வெரிஃபை பண்ண முடியுமானா நம்மளால இந்த ஃப்ரீக்வன்சில இருந்து பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இங்கேயே இப்பயே எனக்கு லிபரேட் ஆகிறதுக்கான வழி என்ன, இந்த மனம் மற்ற இந்த பந்தத்துல இருந்து எது மோட்சம் அப்படின்னு சொல்லி இங்க ஒர்க் பண்றதுதான் 4th கேட்டகரி. இங்கேயும் முடியும் அங்கேயும் முடியும்னு சொல்லப்படுது. அங்க முடியுங்கிறது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்ம முயற்சி பண்ணி ஆகணும். இங்க முடியுங்கிறது வந்து நீங்க பிரத்யட்சமா நீங்க ஒர்க் பண்றதுல இருந்தே உங்களுக்கே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஞானத்துக்கு, அதாவது நீங்க அந்த தீட்சை எடுத்து அந்த மாதிரிதான் வாழணுங்கிற அந்த இது இல்லாம
அதுல சொல்லப்படக்கூடிய அந்த தத்துவங்கள் என்ன, அதனுடைய கான்டெஸ்ட் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சன்னியாசம் சொல்லக்கூடிய அந்த கான்டெஸ்டை எடுத்துட்டு நீங்க இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணாலே உங்களுடைய growth இருக்கதான் செய்யும். நல்லது. 164வது பாடல். பிறந்தது உண்டு ஆனால் அன்றோ பிறகு சாவதும் தான் உண்டாம். பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மம் ஆவதும் நானே. பிறந்தது நான் என்று ஆகில் பிரம்மம் அன்று அந்த நானே. பிறந்ததும் இறந்தது அற்ற பிரம்மமாம் நானே நானே. பிறந்தது உண்டு ஆனால் அன்றோ பிறகு சாவதும் தான் உண்டாம். பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மம் ஆவதும் நானே. பிறந்தது நான் என்று ஆகில் பிரம்மம் அன்று அந்த நானே. பிறந்ததும் இறந்ததும் அற்ற பிரம்மமாம் நானே நான். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல். என்ன சொல்றாங்கன்னா, எது பிறந்து இருக்கிறதோ அது ஒரு நாள் இறக்கப் போகிறது. எது பிறக்கவில்லையோ அது இறப்பு கிடையாது. இந்த பிரம்மமாகிய அந்த சத்வஸ்துக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இப்ப நான் பிரம்மம் என்று சொல்லும் பொழுது எனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது என்பதுதான உயர்ந்த சத்தியமாக இருக்க முடியும். அததான் அப்ப நான் பிறக்கவும் இல்லையா, இறக்கவும் இல்லையா? அப்ப நான் பிரம்மம்னு சொல்லக்கூடிய இந்த நான் யாரு? இந்த கேள்விலாம் அதுக்கு பதில் சொல்ல போற. முன்னம் பிறந்து இருந்தால் அல்லவர் பின்னர் இறத்தல் என்பது உண்டாகும். நானே பிறப்பும் இறப்பும் அற்றவன், பிறந்ததே இல்லை என்பதால் அசம் என்று ஸ்ருதி கூறும் அந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன். உலகில் பிறந்தது நான் என்று கூறப்படுமாகில் அந்த நான் என்பது வாக்கிய அர்த்தமான அகங்காரமே அல்லாமல் லட்சிய அர்த்தமான பிரம்மமாகாது. பிறப்பும் இறப்பும் அற்ற பிரம்மமாகிய நானே நான் என்பதன் பொருளாக இருக்கின்றேன். இது ஒரு அருமையான ஒரு பாடல். வார்த்தைகள் ரொம்ப விடுகத மாதிரி இருந்தாலும் டைரக்டா நான் யாருங்கிறதுக்கான அர்த்தத்தை கொடுக்குது. சரி, சாஸ்திரம் ஸ்ருதி இது சொல்வது ஒரு பக்கம், சாஸ்திர பிரமாணம், யுக்தி பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், இதெல்லாம் எல்லா பிரமாணங்களையும் வச்சு பார்த்தாலும் நான் என்ற இந்த உணர்வு பிரம்மம் அப்படின்னா பிரம்மத்திற்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது என்றால் எனக்கும் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆனால் இப்பொழுது நான் பிறந்திருக்கிறேன் என்று நான் என்னை நானாக அறிவித்துக் கொள்ளும் பொழுது இது பிரம்மமாக இருக்க முடியாது. அதாவது நான்ற அந்த பதம், அந்த சொல்லுக்கு வாக்கியார்த்தம், லட்சியார்த்தம் என்று இரண்டு இருக்கின்றது. இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த பாட்டோட சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங், நான் என்ற பதத்திற்கான உண்மையான அர்த்தம், லட்சியார்த்தம் பிரம்மம். அதற்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது, இருக்க முடியாது, பிறக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. ஏன்னா அதுதான் அல்டிமேட்டா. அப்படி ஒண்ணு அது ஒரு ஆதாரமா ஒண்ணு இல்லாட்டினா இது எதுவுமே திரை இல்லாமல் அது மேல சித்திரம் கிடையாது என்பது போல, எது அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறதோ அதற்கு எக்காலத்திலும் முக்காலத்திலும் இருக்கிறது தான் சத்வஸ்து. சோ அதுதான் நானு அப்படின்னு சொன்னா, இப்ப நான் பிறக்கிறேன் இறக்கிறேன்னா இப்ப எந்த நானை குறிப்பிடுது? இப்ப நம்மளே பேசும்போது நம்ம பியூர் கான்சியஸ்னஸ், நான் இந்த பேரை உடையவன். ஒரு இடத்துல நீங்க நான் ஒரு அம்மான்றீங்க, ஒரு இடத்துல நான் உங்க அம்மாவுக்கு நீங்க ஒரு குழந்தைன்றீங்க, ஒரு இடத்துல நான் ஒரு பெண்ணுன்றீங்க. இப்ப நான் பெண், நான் இது எந்த நானை நம்ம குறிக்கிறோம்? அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நானுக்கான டெபினிஷன் மாறுது இல்ல. இப்ப இங்க இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எது பிறக்கவும் இறக்கவும் முடியாம இருக்கிற அதைத்தான் நானும் நான் சொல்றேன், அதைத்தான் பிரம்மன்னு சொல்றேன். நீ பிறக்கிற இறக்குற இந்த உடம்ப நீ புடிச்சுக்கிட்டு இதை நானுன்னு நான் சொல்ற பிரம்மத்தை நீ இதை ஐடென்டிஃபை பண்ணிக்காத அப்படிங்கிறார். அப்ப நானு சொல்லக்கூடிய அந்த நானுக்கான அர்த்தம் அல்டிமேட் லட்சியார்த்தம் ஆகிய கான்சியஸ்னஸ் தான் அப்படிங்கிறார். அதனாலதான் இங்க என்ன சொல்றாருன்னா, உலகில் பிறந்தது நான் என்று கூறப்படும் ஆகில், இந்த உலகத்துல பிறந்தது நானு நீ சொல்லப்படுச்சுன்னா, அந்த நீ பிறந்த அந்த நானுங்கிறது எது அப்படின்னா வாக்கிய அர்த்தமாகிய அகங்காரமே. அது லட்சிய அர்த்தம் கிடையாது. இப்ப பிறந்திருக்கிற, இப்ப நீங்க எல்லாம் உங்களை நான் இருக்கிறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா
இது வாக்கிய அர்த்தமான அகங்கார உணர்வு தான். இது நான்ற இப்ப இருக்கிற உணர்வு இந்த சரீரத்தை நானுன்னு அபிமானம் உடைய இந்த உணர்வுக்கு பேர் அகங்கார உணர்வு. இது வாக்கிய அர்த்த உணர்வு. இந்த உணர்வு இருக்கும் போதேதான் பிரம்மமும் இருக்கு. நீ தூக்கத்திலையும் வேக்கப்லயும் ட்ரீம்லயும் டீப்ஸ்லயும் எல்லாத்துலயும் பிரம்மம் இருக்கு. இப்ப நீங்க வேக்கப்ல உங்களை நானு இந்த சரீரத்தை அபிமானம் பண்ணாலும் உங்களுடைய உள்ளார்ந்த லட்சியார்த்தமான நானுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிரம்மம்ன்றது இருக்குது. அது இல்லாம என்ன கிடையாது. அப்ப லட்சியார்த்தமாகிய பிரம்மம் ஆகாது. பிறப்பும் இறப்பும் மற்ற பிரம்மமாகிய நானே நான் என்பதன் பொருள். இப்போ உங்களை நீங்க என்ன பொருளாக உணர வேண்டும் என்றால் கான்சியஸ்னஸ், ஐ எம் a பியூர் கான்சியஸ்னஸ், எனக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது என்பதுதான் உணரும். அடுத்த பாடல் 165வது பாடல். நான் என்ற பிரம்மமான நானே நான் அறியேன் என்றால் நான் என்பது எது? பின்னை நம்முடைய புத்தி எண்ணில் தானது மயக்கம் தன்னில் சாகுமோ சாவாது ஆகி நான் என நிறைந்து இருந்த ஞானமாம் ஞானே நானே. இந்த நான் 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 போட்டு போட்டு திருப்பி திருப்பி இந்த பாடல்கள்ல வருது. ரொம்ப கேர்ஃபுல்லா அது நீங்க படிக்கும் போதே கரெக்டா படிச்சாதான் அதுக்கு அர்த்தம் புரியுது. நான் என்ற பிரம்மம் ஆன நானே நான் அறியேன். நான் என்ற பிரம்மமான நானே நான் அறியேன் என்றால் நான் என்பது எது? பின்னை நம்முடைய புத்தி எண்ணில்தான் அது மயக்கம் தன்னில் சாகுமோ சாகுமே. அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டு சாவாது ஆகி நான் என நிறைந்து இருந்த ஞானமாம் நானே நானே. தமிழோட பியூட்டியே அதை எப்படி நீங்க படிக்கிறீங்க, கரெக்டா சந்தி பிரிச்சு அது கரெக்டா படிக்கலைன்னா அது அர்த்தம் வேற மாதிரி ஆயிடும். சிந்தனையற்ற உதாசீன நிலையில் நான் இருக்கிறேன் என்று கூறும் ஆன்மாவே நான் ஆகும். அத்தகைய ஆன்மாவை அறியவில்லை என கூறினால் அப்போது நான் என்று கூறுவது எது? சிந்தனை அற்ற உதாசீன நிலையில் அப்படின்னா எண்ணங்கள் அற்ற நிலையிலே ஆழ்ந்த தியானத்தோட ரொம்ப டீப்பா போகும்போது பல நேரத்துல நமக்கு எண்ணங்கள் அற்ற எந்த மேலும் அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு உதாசீன பாவத்துல நாம இருக்கும்போது நம்மை அது பியூர் கான்சியஸ் ஆகத்தான் நாம அந்த நேரத்துல இருப்போம். எண்ணங்கள் இல்லாத இருக்கும் பொழுதே we are in the state of consciousness. அத்தகைய அந்த நான் சமாதி ஸ்டேட்ல எண்ணங்களற்ற நிலையில நான் ஆன்மாவாக இருக்கிறேன் என்பதை நான் அறியவில்லை. அதுதான் இங்க சொல்றாரு. அத்தகைய ஆன்மாவை அறியவில்லை என்று கூறினால் அப்போது நான் என்று கூறுவது எது? பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். இந்த இடத்துல ரொம்ப தெளிவா கேட்கணும். when you are in the samadhi state or in thoughtless state, there is one non, that is kept பெரிய நான் வச்சுக்கோமே. அப்ப அது வெறும் நானாகத்தான் இருக்கிறதே தவிர அந்த நானை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இன்னொரு நான் கிடையாது. அது மட்டும்தான் இருக்கு. இப்ப அந்த கான்சியஸ்னஸ் அந்த சமாதி ஸ்டேட்ல நான் பிரம்மமாக இருந்தேன் என்பதை நான் அறியவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். நான் அப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியலையே, நான் அப்படி இருந்தேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்ற இந்த நான் யாரு அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கு சொல்றாரு, அப்படி கூறினால் அங்கனம் கூறுவது நம்முடைய புத்தி என்றால் அப்புத்தி ஆனது சுளுத்தி நிலையில் அழிவதல்லவா? அத்தகைய சுளுத்திலும் அழியாதது. இது ஒரு ஒரு யுக்தி. இது ரொம்ப நீங்க உங்களுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டாதான் சரியா இருக்கும். there is one அகங்காரம் ஆகிய நான் என்ற இப்ப உங்களுக்கு இருக்க உணர்வு புத்தி சார்ந்து மனம் சார்ந்து இருக்குது. இது தூக்கத்துல இல்லாம போது கனவுல இருக்குது, வேக்கப் ஸ்டேட்ல இப்ப இருக்குது. இப்ப எந்த ஒரு நானானது கனவுலையும் வேக்கப்லையும் இருந்து ஒரு ஸ்டேட்ல இல்லாம போகுதோ
அந்த நான் வந்து இட் இஸ் அ டெம்பரவரி ஐடென்டிபிகேஷன். அது வாக்கியார்த்தமே தவிர அது லட்சியார்த்தம் கிடையாது. அது ஐடென்டிபிகேஷன் ஆஃப் நம்ம அததான் இப்ப அந்த நானை வச்சுதான் நீங்க படிக்கிறீங்க, கேட்கறீங்க, கொஸ்டின் பண்றீங்க, திங்க் பண்றீங்க. எல்லாமே இந்த டெம்பரவரி ஐடென்டிபிகேஷன் தான். இந்த ஐடென்டிபிகேஷன் ஒரு டைம்ல இருக்குது, ஒரு டைம்ல இல்லாம போயிடுது, மறைந்து விடுகிறது. அதைத்தான் நம்ம வாக்கியார்த்தம்னு சொல்றோம். இது நீ அல்ல அப்படின்னு இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இந்த டெம்பரவரி ஐடென்டிபிகேஷனுக்கான இந்த நானுக்கு எது சோர்ஸாக, எது பேஸாக, எது ஆதாரமாக இருக்குதோ அதுதான் லட்சியார்த்தம். அந்த லட்சியார்த்தமான அந்த ஒன்றையும் நானும் தான் சொல்றோம். நாம ரெண்டையும் நானும் தான் சொல்றோம். பேஸா இருக்கிறதையும் நானும் சொல்றோம், டெம்பரவரி ஐடென்டிபிகேஷனா இருக்கிறதையும் நானும் சொல்றோம். ரெண்டுமே சைமல்டேனியஸா இருக்குது. நாம இதை தான் புரிஞ்சுக்கிறோமே தவிர இதை புரிஞ்சுக்க முடியல நம்மளால. இந்த நான் கனவுலையும் வேக்கப்லையும் தான் இருக்குது. டீப் ஸ்லீப்ல கூட இது இல்லாம போகுது. இங்க என்ன சொல்றாருன்னா, டீப் ஸ்லீப்ல கூட எந்த ஒரு நான் ஆக்டிவா இருக்குதோ, எது ஒண்ணு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குதோ அதுதான் நீ, அதுதான் உண்மையான நான் அப்படிங்கறத இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. படிக்கிறேன் பாருங்க. நான் என பூரணமாய் இருக்கும் ஞான வடிவான ஆன்மாவே நான் என்னும் பதத்தின் உண்மை பொருளாகும். இப்ப உங்களை நீங்க நான் என்று நீங்கள் உணர்கிறீர்கள், உங்களை ஐடென்டிஃபை பண்ணுகிறீர்கள் என்றால் அந்த நானுக்கான உண்மையான லட்சியார்த்தம் பொருள் எதுவென்றால், ஆழ்ந்த தூக்கத்திலும் வேக்கப்பிலும் கனவிலும் மற்ற எல்லா நிலைகளிலும் எது ஒன்று இருக்கின்றதோ அதுதான் இந்த நானுக்கான உண்மையான மீனிங், உண்மையான அர்த்தம். அதைத்தான் நம்ம வந்து நம்மளா ஐடென்டிஃபை பண்ணணுமே தவிர, when you are wake up, இப்ப நீங்க வரும்பொழுது ஒரு டெம்பரரி ஐடென்டிபிகேஷனா இருந்து டீப் ஸ்லீப்ல காணாம போகக்கூடிய இந்த நானை ஒரிஜினல் அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. there is a original, there is a duplicate னு வச்சுக்கோங்களேன். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு there is a permanent identification, there is a temporary identification. There is a permanent I, temporary I. ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட்னு வச்சுக்கிட்டாலும் the original எப்பொழுதும் எல்லா ஸ்டேட்லயும் இருக்குது. ஆனா அத நானும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம என்ன பண்ணிடுறோம், இந்த டெம்பரவரியான ஒரு ஷார்ட் டைம்ல வந்து போறது நானும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் இக்னரன்ஸ், அறியாமை. இதுதான் ஆதி காலத்துல இருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அறியாமை. இந்த அறியாமையை விட்டோம் என்றாலே நீங்க லிபரேட்டட் பீயிங் தான். எப்படி ஒரு கிளியானது மரக்கிளையை பிடித்து கொண்டு விட்டால் நான் இறந்து விடுவோனோ என்று பயத்தினாலே அது பிடித்துக் கொள்கிறது. விட்டால் அதற்கு சக்தி இருக்கிறது, பறந்து அது ஒரு சுதந்திரமான ஒரு பரமஹம்ச பறவையாக பறக்க முடியும். ஆனால் விட மனம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால் பிடித்து கொண்டிருக்கிறது. அதுபோல நாம் என்ன செய்கிறோம் என்றால், நான் என்ற இந்த உணர்வு உங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல, இந்த நான்ற உணர்வை இந்த சரீரத்தோடையும் மனதோடையும் ஜாக்கிரத்திலையும் சொப்னத்திலையும் வரக்கூடிய இதுதான் ஒரிஜினல், இதுதான் நான் என்று ரொம்ப ஆழமான ஒரு பந்தத்தை உருவாக்கி பந்தப்பட்டு இருக்கின்ற இதுலயே இதுதான் நானு நீங்க உங்களை ரெகனைசேஷன் பண்றீங்களே தவிர, இதுக்கே there is a source, there is ஆதாரம். திரை போல சித்திரத்தை தான் நீங்க பாக்குறீங்க, சித்திரத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய திரைய பாக்குறது இல்ல. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, திரையாக இருக்கக்கூடிய அந்த ஆதாரமா இருக்கிறது தான்ப்பா உன்னுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியே. நீ ராங்கான ஒண்ணு, நீ உன்ன ஒரிஜினல் ஐடென்டிட்டின்னு அதை நீ சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கு, அதை திருப்திப்படுத்துறதுக்கு, அதை பூர்ணப்படுத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற. பட் அதை நீ பூர்ணப்படுத்தவும் முடியாது, சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. பிகாஸ் அது ஒன்று எக்ஸிஸ்டடே கிடையாது. இட்ஸ் அ டெம்பரவரி ஐடென்டிஃபிகேஷன். நீ இதை நீன்னு நினைச்சுக்கும் போதே நீ என்ன ஆயிடுற, லிபரேட் ஆயிடுற. நினைச்சா மட்டும் பத்தாது, அதுவாக தன்னை ரெகனைசைஸ் பண்ணி இருக்க வேண்டும். எப்ப நம்ம வந்து சோர்ஸை நானுன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த உடல் மனம்ல இருக்கக்கூடிய அது சார்ந்து இருக்கக்கூடிய உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு ஈர்ப்பு குறைஞ்சிடும்.
அதுதான் வைராக்கியம்னு சொல்றேன். ஏன்னா ஒரு டூப்ளிகேட் மேல, ஒரு பொய்யான ஒரு விஷயத்தின் மேல, ஒரு நிலையில்லாத ஒரு விஷயத்தின் மேல, டெம்பரவரியான விஷயத்தின் மேல எவ்வளவு தூரம் போய் நம்ம அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? கடைக்கு போவோம், ஒரு பழங்கள்லாம் பார்ப்போம். சில பழங்கள் பிளாஸ்டிக்ல வருது, பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. அட நல்லா இருக்கேன்னு நினைக்கும் அது பிளாஸ்டிக்னு அது பிளாஸ்டிக்கா அப்படின்ற மாதிரி இந்த மனம், உடல், உலகம் எல்லாமே ஒரு மித்தியாவான, ஒரு கற்பனையான, ஒரு போலித்தனமை உடையது என்ற ஒரு ஞானம் ஏற்பட்டத உடனேயே இது மேல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பு ஆனது விடுபட்டு விடுகிறது. அந்த பிடிப்பு விடுபடுவதைத்தான் சந்நியாசம் என்கிறோம். அந்த பிடிப்பு விடுபடுவதைத்தான் ஞானம். சரி, அது விடுபட்டா என்ன ஆகும்னா, கிளி குச்சியை விட்டு பறக்கிற மாதிரி இந்த நானை விட்டுட்டோம்னா நாம நேச்சுரலா வேற ஆப்ஷனே கிடையாது. சோர்ஸ் ஆகிய நானாகத்தான் நம்ம இருக்க முடியும், வேற நானாக இருக்க முடியாது. கிளி விட்டா பறந்துதான் ஆகணும். கீழே போய் தொப்புன்னு விழுவாது. ஏன்னா அதுக்கு பறக்க முடியும், அது பறக்கக்கூடிய சக்தி இருக்கு, அதுதான் பிடிச்சிட்டு இருக்குது. நாம சரீரம் மனம்ங்கிற இந்த விஷயத்த நம்ம பிடிச்சிருக்கிற வரைக்கும் நம்மளால சுதந்திரமான நம்மளுடைய லட்சியார்த்தமான நம்மளுடைய கான்சியஸ்னஸ் நாம அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம, அதை உணர முடியாம இருக்கிறோம். ஏன்னா இதையே ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கோம். இப்ப இதுல இருக்க பிடிய கொஞ்சம் கொஞ்சமா விடணும். அது விடுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மரண பயத்தை கொடுக்கும் அது. கிளி என்ன நினைக்கும், இந்த குச்சியை விட்டா நம்ம இறந்துருவோம். இந்த சாமியோ இவங்களோ இந்த குருமார்களோ ஞானிகளோ இவங்க எதையோ சொல்லி நம்மளை மயக்கி நம்மளை எதையோ பண்றாங்கன்னு நினைக்கும் போதே நமக்கு அடி வயித்துல பயம் வரும். என்னமோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி, நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணி, எதையோ வார்த்தைகளை போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை இங்கிட்டோ கொண்டு போய் முச்சந்தில நிக்க வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே அடி வயித்துல வரும். நேச்சுரலா ஆன்மீகத்துல வர்றவங்களுக்கு அதுல அந்த பயமும் இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு என்னத்தை சொல்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் புரியலையே, இது என்னமோ இப்படி சொல்றாங்களே, அப்ப என்ன நம்ம பிரெயினால அதை ரெகனைசைஸ் பண்ண முடியாம, இமேஜினேஷன் பண்ண முடியாம, அதை கன்க்ளூட் பண்ண முடியாம இந்த மனம் ரொம்ப ஒரு குழப்பத்துக்குள்ள போயிட்டே இருக்கும். அதனாலதான் அது விட மாட்டேங்குது. சரி, பிடிச்சுக்கிட்டே இருக்கலாம்னா எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? ஒரு கையில ஒரு டம்ளரை பிடிச்சிட்டு இருங்க கொஞ்ச நேரம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல கையில வலி எடுக்க ஆரம்பிச்சு, அதுக்கு மேல ஹோல்ட் பண்ண முடியாது. இந்த கிளி எவ்வளவு நேரம் தான் அந்த மரக்குச்சியை பிடிச்சுக்கிட்டே இருக்கும்? பிடிக்க அதுக்கு வலிக்கும். நமக்கு எவ்வளவு நாள் தான் இந்த பாடி மைண்ட பிடிச்சு வாழுவீங்க? அது ஒரு சர்டன் டைமுக்கு மேல இது ஒரு பெயினை கிரியேட் பண்ணும். இந்த உலகம் ஒரு சர்டன் டைமுக்கு மேல நமக்கு பெயினை கொடுக்கும். பாடி மைண்டு நமக்கு ஒரு பெயினை கொடுக்கும். காலப்போக்கில் திருப்பி பர்த் எடுத்து வாழ நமக்கு அது ஒரு விதமான ஒரு அண்டர் கிரவுண்ட்ல நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு பெயின் டிஃபால்ட்டா இருந்துகிட்டே இருக்கிறது தான் அதுக்கான எக்ஸ்பிரஷன். அப்ப நம்ம இதுல இருந்து விடுபடணும்னு நமக்கு அப்பதான் உள்ளுக்குள்ள ஒரு வேகம் வருது. ஆனா விட முடியல, விட்டா நம்ம என்ன ஆகும்னு தெரியலையேங்கிற பயம். அதனால இது ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கான ஒரு திட மனம் இருந்தாதான் இதெல்லாம் தாண்ட முடியும். இல்லாட்டி எல்லாம் புரியுதுங்க சாமி, எல்லாம் தெரியுதுங்க சாமி, எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருது சாமி, நீங்க சொல்றது நிறைய படிக்கிறோம், எல்லா இடத்துலயும் கேட்கிறோம், எல்லாம் புரியுது, ஆனா விட முடியலையே, ஆனா நமக்கு பந்தத்துல இருந்து என்னால வெளியே வர முடியலையே அப்படின்னா, கிளிக்கு எவ்வளோ தடவை நாம உபதேசம் கொடுத்தாலும் கிளி எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை பிடிச்சிக்கிட்டே இருக்குதே தவிர, விட்டா நான் செத்துருவேனே, விட்டா நான் எப்படி உயிரோட வாழ்வேன், அதுக்குதான் என்ன பண்ணும், ஏற்கனவே விட்டும் ஒருத்தன் சொன்னாதான் கிளி நம்பும். அதுக்குதான் குருங்கிற ஒருத்தர் லைஃப்ல இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் விட்டுட்டேன் என்னால வாழ முடியுது, நீயும் விட்டேன்னா உன்னால வாழ முடியும். நான் விட்டுட்டேங்கிறத நான் சன்னியாசி லைஃப்பை சொல்லல, பந்தத்தை சொல்றேன், மனதை சொல்றேன், பொய்யான ஐடென்டிபிகேஷனை சொல்றேன், இந்த சரீரத்தை நானும் நம்ம நினைக்கிற அந்த அறியாமையை சொல்றாங்க. அதை விட்ட மாத்திரத்திலே நீங்க உங்களை கான்சியஸா ரியலைஸ் பண்ணுவீங்க. அதை தான் நம்ம மனசு ஏத்துக்க விடாம நம்மளை தடுமாற வச்சு, ஆஹா இது ஒரு பெரிய ப்ராசஸ் போல இருக்கு, இன்னும் ஒரு 5-10 ஜென்மம் எடுத்தாதான் நமக்கு சாத்தியப்படும் போல இருக்குது, நம்மளையே நம்ப வைக்கும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் போல. இது நமக்கு இப்ப சாத்தியம் இல்லைன்னு நம்மளை நம்ப வைக்கும். நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் ஒரு அணைய போட்டு ஒன்னால இப்ப முடியாது கேட்டுக்கோ அப்படின்னு நம்மளையே தடை பண்ணும். எல்லா விஷயமும் இந்த மனசு பண்ணும். அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா,
நீங்க அறியாமையில இருந்தாலும், அறிவால இருந்தாலும், தெரிஞ்சிருந்தாலும், தெரியாம இருந்தாலும், டிஃபால்ட்டா திரை மேல சித்திரம் போடுற மாதிரி டிஃபால்ட்டா உங்களுக்குள்ள பிரம்மங்கிற உணர்வு நீங்க அதுவாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். சோ சிந்தனையற்ற உதாசீன நிலையில் நான் இருக்கிறேன் என்று கூறும் ஆன்மாவே நான். when you are in சமாதி ஸ்டேட்ல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்ற யாரு சொல்றானோ அவன் தான் ஆன்மா. அதுதான் அவங்களுடைய உண்மையான நான். எண்ணங்களற்ற மனமற்ற சமாதி ஸ்டேட்ல நான் இருந்தேன்னு எவன் சொல்றானோ அந்த நான் தான் ஒரிஜினலான நம்மளுடைய ஆத்மா, கான்சியஸ் நான். அத்தகைய ஆன்மாவை அறியவில்லை என கூறினால், சரி அந்த ஸ்டேட்ல அந்த பாயிண்ட்ல என்னால அது நானும் என்னால அறியவில்லை என்று கூறினால், இப்ப யார் அறிகிறானோ, அறிவது யார் என கூறும்போது அதுதான் அங்கனம் கூறுவது நம்மளுடைய புத்தி தான். இப்ப இருக்கிறது நம்ம புத்தி மனசோட சேர்ந்ததுதான். இந்த புத்தி என்ன ஆயிடுது, தூக்கத்துல காணாம போயிடுதே. அதுதான் சொல்ற புத்தி சுளுத்தி நிலையில் அழிவதல்லவா. அத்தகைய சுளுத்திலும் இப்ப இந்த மாதிரி ஒரு தூக்கத்திலையும் எல்லா ஸ்டேட்லயும் அழியாம எது இருக்குதோ அதுதான் நான் என்ற பூரண வடிவ ஞானம். ஞான் என்னும் பதத்தின் உண்மை பொருளாகும். நான் என பூரணமா இருக்கும் ஞான வடிவே ஆன்மா. அவ்வளவுதான். இதுதான் அல்டிமேட் உபதேசம். புரிகிறதோ? அடுத்த பாடலுக்கு போலாமா? 166வது பாடல். புரியலன்னா சந்தேகத்தை நோட் பண்ணி வச்சு கேள்வி நேரத்துல கேளுங்க. நிறைந்தவாறு எந்தவாறு நிலை தெரிந்து இளன் என்றே இயல் அறிந்ததாம் சுளுத்தி தன்னில் ஆனந்தம் அதுவே ஆகும். குறைந்ததற்கு ஆனந்தம்தான் குவளையம் தன்னில் இல்லை. நிறைந்ததே இந்த ஆன்மா நிதானம் இவ்வறிவுதானே. 166வது பாடல். நிறைந்தவாறு எந்தவாறு நிலை தெரிந்தது இளன் என்றேல் அறிந்ததாம் சுளுத்தி தன்னில் ஆனந்தம் அதுவே ஆகும். குறைந்ததற்கு ஆனந்தம் தான் குவளையம் தன்னில் இல்லை. நிறைந்ததே இந்த ஆன்மா நிதானம் இவ்வறிவுதானே. அர்த்தம்: நான் பூரணமாய் இருக்கும் தன்மை எக்காரணத்தினால் அதனை நான் அறியவில்லை என நீ வினவினால், நான் பூரணஸ்வரூபன், நான் முழுமையானவன், நான் எங்கும் நிறைந்தவன் என்பதை ஏதோ ஒரு காரணத்தினால நீ உனக்கு அறியல, எனக்கு தெரியல நீ சொன்னா, அறியவில்லை என நீ வினவினால், சுளுத்தி நிலையில் ஆழ்ந்த தூக்க நிலையில் அறிந்து இருப்பதாகிய அந்த ஆன்மா ஆனந்தமாகும். அஞ்ஞானத்தை அறிந்து இருப்பதாகிய அந்த ஆன்மா. யார் ஒருவன் ஆழ்ந்த தூக்க நிலையையும் பார்த்து கொண்டு அவேர்னஸா விழிப்புணர்வாக விட்னஸாக அந்த ஆழ்ந்த தூக்கத்தை எவன் பார்க்கின்றானோ அவன்தான் ஆன்மா. அப்படி அவன் பார்க்கிறவனுடைய நிலையானது ஆனந்தமாகும். அந்த ஆனந்தத்தை பரிபூரணம் என்பது எங்கனம். அப்படியே அந்த ஆழ்ந்த தூக்கத்துல எவன் விட்னஸ் பண்றானோ அவனுடைய நிலை ஆனந்தம். அது ஆனந்தம் தான் எப்படி நீ கேட்கிற அப்படின்னா, பரிபூர்ணம் எப்படி நீ சொல்ற அப்படின்னா, வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல குறைந்திருக்கும் நிலையில் முழு ஆனந்தம் உலகில் எங்கும் காணப்படுவதில்லை. இந்த உலகத்துல உன்னால எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு முழுமையான ஆனந்தம் எங்கேயுமே உன்னால பார்க்க முடிவதில்லை, அதை அனுபவிக்க முடிவதில்லை என்பதுதான் உன்னுடைய பிராக்டிக்கல் அனுபவம். இப்ப ஆழ்ந்த தூக்கத்தையும் வேக்கிங் ஸ்டேட்டையும் கம்பேர் பண்றாரு. வேக்கிங் ஸ்டேட்ல மைண்ட் இருக்கு, புத்தி இருக்கு, உடம்பு இருக்கு, எல்லாமே இருக்குதுங்கும் போது இதுல வச்சு நீ எப்பயுமே ஆனந்தமா இருந்துகிட்டே இருக்கணும்ல. ஏன் இருக்க முடியறது இல்ல? திடீர்னு பீக் அண்ட் வேல்யூ, அப்ஸ் அண்ட் டவுன், திடீர்னு ஒரு சுகத்துக்கு போறோம், திடீர்னு டீப்புக்கு போறோம். ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு கண்டினியூட்டிவான ஒரு ஆனந்தமான நிலை எங்க இருக்குது? உலகத்துல யாரும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல நீ எந்த ஒரு மனசையும் பயன்படுத்தாம, நீன்ற அந்த புத்தியை பயன்படுத்தாம, உடல்ல பயன்படுத்தாம, எந்த ஒரு வெளி உலக காரணமும் இல்லாமல் நீ இருந்தாய், அமைதியாக இருந்தாய், நிம்மதியாக இருந்தாய். அது வந்தும் போகவில்லை, ஒரு குறிப்பிட்ட நேரம் நிலைத்தும் இருந்தது.
நீ வெளியில வர வரைக்கும் அதுல அந்த இடத்துல ஒரு தாரதமியம் கிடையாது. இந்த ஸ்டேட் இஸ் அப்சல்யூட்டான ஒரு சைலண்டான ஒரு அமைதியான ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் தரக்கூடிய ஒரு சுக உணர்வை தரக்கூடிய ஒரு ஸ்டேட் வித்தவுட் பாடி அண்ட் மைண்ட். கம்பேரிட்டிவ்லி டு வேர்ல்டு அது அதிகம் அப்படின்னா அதை வச்சுதானே நம்ம சொல்ல முடியுது அப்படிங்கிறார். குறைந்திருக்கும் நிலை முழு ஆனந்தம் எங்கேயும் இல்லை. இந்த உலகத்துல வேக்கிங் ஸ்டேட்ல குறைவாதான் இருக்கே தவிர முழுமையான பூரணம் இல்லை. ஆதலால் இந்த ஆன்மா பரிபூரணமானது. இந்த பரிபூரணமே பிரம்மம் உலகத்திற்கு முதல் காரணம். இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை வச்சுதான் இந்த ஆனந்தத்தை டிஸ்கிரைப் பண்றாங்க. இன்னொன்னு சமாதி ஸ்டேட்டை வச்சும் இந்த ஆனந்தத்தை டிஸ்கிரைப் பண்றாங்க. டீப் ஸ்லீப்ல போயிட்டு வந்தாலும் ஆனந்தமா இருக்கு, சமாதிக்கு போயிட்டு வர்றவங்களும் அதே விதமான ஒரு அமைதி சுகத்தை ஃபீல் பண்ணும் பொழுது மனம் உடல் புத்தி இல்லாத இந்த உலகம் இல்லாத ஒன்றில் சுக உணர்வு மிஞ்சி இருக்கின்றது. அங்க எது இருக்குன்னு பார்க்கும் போதுதான் விட்னஸ் ஆகிய விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கிறதுனால இப்ப கான்சியஸ்னஸ் சுக உணர்வாகத்தான் இருக்கிறது. அது பூரணமாக இருக்கிறது. அந்த பூரணத்தன்மையிலிருந்து தான் அபூர்ணத்தன்மையான இந்த சரீர மனம் இதெல்லாம் வெளிப்படுது. அப்படி வெளிப்பட்டதுல எங்கேயுமே பார்த்தா ஒரு குறை உணர்வு இருக்குதே தவிர முழுமையான உணர்வு இல்லை. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அதனாலதான் இந்த ஆன்மா நிதானம் இவ்வறிவுதானே இந்த பரிபூரண பிரம்மமே உலகத்திற்கு முதற் காரணமாகும். அடுத்த பாடல் 167வது பாடல். மனதினால் எண்ணித்தானே வந்தது இவ்வுலகம் ஆகும், நினைத்திடல் அநேக லோகம் நிற்பது அவ்வறிவில் அன்றோ, அனைத்தையும் கடந்து அப்பாலும் அந்தமற்ற அறிவு இது ஆம் என்று என்னை தனி விசாரத்திட்டால் ஏகமாய் நிறைந்தோன் நானே. மனதினால் எண்ணி தானே வந்தது இவ்வுலகமாகும், நினைத்திடல் அநேக லோகம் நிற்பது அவ்வறிவில் அன்றோ, அனைத்தையும் கடந்து அப்பாலும் அந்தமற்ற அறிவு இது ஆம் என்று என்னைத்தனி விசாரத்திட்டால் ஏகமாய் நிறைந்தோன் நானே. ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். மனதினால் எண்ணித்தானே வந்தது இவ்வுலகம். உன் மனம்தான் இவ்வுலகத்தை வெளிப்படுத்துகிறது. இவ்வுலகமானது மனோபாவனையால் உண்டானது ஆகும். இந்த உலகம் உங்களுடைய மனம் இல்லாம இந்த உலகம் கிடையாது அப்படிங்கறத இங்க ஆச்சாரியார் எஸ்டாப்ளிஷ் பண்றார். உங்களுக்கு மனசு ஒர்க் ஆகலைன்னா இந்த உலகம் வெளியில இருக்குன்னு உங்களுக்கு அனுபவம் இருக்காது. உங்க மனம் ஒர்க் ஆகலைன்னா உலகம் வெளியில இருக்குன்னு உங்களுக்கு அனுபவம் கிடையாது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல அப்படித்தானே இருக்குது. மனசு ஒர்க் ஆகும் போது வெளியில உலகம் இருக்காங்கிற அனுபவம் இருக்கா? கிடையாது. அப்ப என் மனம் இயங்கும் போது மட்டும்தான் எனக்கு உலக அனுபவம் இருக்குது. அப்ப என் மனம்தான் இந்த உலக அனுபவத்தை எனக்கு காட்டுறதுக்கான ஒரு சோர்ஸா அடிப்படையா இருக்குது. என் மனம் விரிவு ஏற்படும் பொழுது அது வெளிப்படும் பொழுது எப்படி ப்ரொஜெக்டர்ல இருந்து லைட் வெளியே வரும் பொழுது படக்காட்சிகள் ஆகிய அந்த ஒளி வெளிவந்து திரையில படும் பொழுதுதான் காட்சிகளாக தெரிகிறது. திரையில படாத வரைக்கும் காட்சிகள் தெரிவதில்லை. இந்த மனமானது வெளிப்பட்டு முழுமையா வெளிப்படும் பொழுதுதான் எனக்கு காட்சிகள் தெரிகிறது. உலகம் என்ற ஒன்று இருக்கின்றது. மனம் என்ற ப்ரொஜெக்டர் வெளிப்படுத்தவில்லை என்றால் உலகம் என்ற காட்சி திரைப்படமே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த உலகமானது மனோபாவனையினால் உண்டானது. உன் மனதை தனி, இந்த உலகம் தனின்னு பிரிக்கவே முடியாது. இதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இல்ல நான் ஒரு தனி ஜீவன், உலகம் வேற தனியா இருக்குது, நான் இறந்ததுக்கு அப்புறம் உலகம் இருக்குது, நான் தூங்கினதுக்கு அப்புறம் உலகம் இருக்குது. எதுவா இருந்தாலும் உன் மைண்டு வெளியே வராட்டினா உனக்கு உலகமே கிடையாது. நீ உன்னை மட்டும் பாரு, உனக்குள்ள பாரு. நீ வெளியே வராட்டினா உன் மனம் செயல்படாட்டினா உலகம் இருக்கானா? கிடையாது. நீ வெளியே வராட்டி உன் மனம் இயங்காட்டினா நான் இருக்கிறேன், நீ எது இருக்கிறன்னே உனக்கு நிதர்சனம் கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஆராய்ந்து பார்த்தால் மனோபாவனையால் உண்டான அநேக வித உலகங்களும் நிலைத்திருப்பது அந்த பிரம்மத்தில் அல்லவா. இன்னும் கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணா, விசாரம் பண்ணா, இந்த லோகம் மட்டும் இல்ல, நீங்க சொர்க்க லோகம், பூர்புவ ஸ்வர்க, தபோலோகம், மகாலோகம், சத்தியலோகம்,
கீழே அத்தல சுதல தராத்தலன்னு சொல்லக்கூடிய கீழேழு லோகங்கள், எந்த லோகம் வச்சுக்குங்க, எந்த லோகமாக இருந்தாலும் அவை அனைத்தும் இருக்கிறது. அதை அனுபவிக்கிறதுக்கு மனம்தான் வெளியே வரும்போதுதான் அதெல்லாம் இருக்குது, இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குதுன்னு உனக்கு தெரியும். ஒவ்வொரு லோகத்துக்கு இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க சொர்க்கத்துக்கே போறீங்கனாலும் மனசு இல்லாட்டினா சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குது, அதை அனுபவிக்கிறங்கிறதே கிடையாது. அப்ப பேசிக் டூல் மைண்டு தான். அந்த மைண்டு தான் இது சொர்க்கம் அப்படின்னு காட்டுது. இந்த மைண்டு தான் இப்ப நமக்கு இது பூலோகத்துல இந்த உடம்புல இந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் மைண்டு ப்ரொஜெக்ட் பண்றதை நீங்க நம்புறீங்க. கனவுல அந்த மைண்ட் வேற ப்ரொஜெக்ட் பண்ணுது, அதை நீங்க நம்பி அந்த இடத்துல அது நானா இருக்கிறேன்னு நீங்க நம்புறீங்க. திடீர்னு இறந்துடுறோம்னு வச்சுங்களேன், அதே மைண்ட் வேற இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும். நரகத்துல போட்டு நம்மளை மிதின்னு மிதிக்கும் போது அது ப்ரொஜெக்ட் பண்ணுச்சுன்னா அதை நாம உண்மை நினைச்சு அனுபவிச்சுக்கிட்டு அதை துக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். திடீர்னு உங்களை சொர்க்கத்துல இந்திரனுக்கு நிகரா உட்கார வச்சு ஒரு சுக உணர்வு கொடுக்கும் போது மனம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுச்சுன்னா அதுதான் உண்மை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கும். அப்ப அது எந்த படத்தை ஓட்டுதோ அந்த படம் தான் நிஜம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப என்ன படம் ஓட்டுது? உட்காந்து இவர் சொல்லி தராரு, நான் இந்த உடம்புல இருக்கேன், எனக்கு சொந்தம் இருக்கு, பந்தம் இருக்கு, எனக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்காங்க, குழந்தை இருக்குது, உலகம் இருக்குது, அண்ணன் தம்பி, பொலிட்டிக்கல், கவர்மெண்ட், இதெல்லாம் ஒரு படம் ஓடுது. நிதர்சனமான இந்த படம் ஓடுவதனால் இதை நிஜம் என்று நாம் நம்புகிறோம். ஆராய்ந்து பார்த்தால் உலகங்கள் நிலைத்திருப்பது பிரம்மத்தில் அல்லவா? இந்த படங்களை காட்டக்கூடிய இந்த மனம் எதை அடிப்படையில கொண்டு இயங்குது? இந்த மனம் இருப்பதற்கு ஆதாரம் எது என்றால் மெய்யறிவு, ஞானம், கான்சியஸ்னஸ். அதுதான் ஆதாரமா இருக்கிறதுனாலதான் மனம் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் நடக்குது. கயிறுன்னு ஒண்ணு இருந்தாதான் பாம்பாகவே நம்மளால பார்க்க முடியும். கயிறே இல்லாட்டினா பாம்புன்னு ஒண்ணு பார்க்க முடியாது. தப்பா பார்க்கறது பாம்பு, தப்பா பார்க்கறதுக்கு கரெக்டா ஒண்ணு இருந்தாகணும். திறன்னு ஒண்ணு இல்லாம அதுல காட்சி வராது. அந்த காட்சி ரைட்டோ தப்போ, திற இல்லாம காட்சி கிடையாது. அது போல பிரம்மன்னு ஒண்ணு சோர்ஸ், ஆன்மான்ற கான்சியஸ்னஸ்ன்ற ஒண்ணு அடிப்படையான தத்துவம் ஒன்று இல்லாவிடில் அதன் மீது இந்த மனமாலவோ அல்லது நிஜமாகவோ நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, மனதினாலும் ப்ரொஜெக்ட், எப்படிப்பட்ட லோகம் எதுவுமே ஒண்ணு கிடையாது. அது புரிஞ்சாலே பெரிய விஷயம். அநேக வித உலகங்கள் நிலைத்திருப்பது அந்த பிரம்மத்தில் அல்லவா? அதில் கற்பிதமான மனம், பிரபஞ்சம் ஆகிய எல்லாம் பிரம்மமாகும் என்ற அறிவை என்னை சுத்தமாக விசாரித்தால் அனைத்தையும் கடந்து அவற்றிற்கு அப்பாலும் முடிவின்றி ஒன்றாய் நிறைந்து விளங்குபவன் நானே. அப்படி கற்பிதமான மனம் அப்படிங்கிறது அந்த கயிறு பாம்பா இருக்கிற மாதிரி, இந்த மனம் என்பது ஒரு கற்பனை, உலகம் என்பது ஒரு கற்பனை. இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் எது அப்படின்னா பிரம்மம், கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத விசாரம் பண்ணி புரிஞ்சிருச்சுன்னா, அறிவாகிய என்னை சுத்தமாக விசாரித்தால் அனைத்தையும் கடந்து, எதெல்லாம் கடந்து? நாம ரூபங்களாகிய இந்த உலகம், மனசு, உடம்பு, இதெல்லாம் கடந்து எல்லா விதமான காட்சிகளுக்கும் ஆதாரமா என்ன இருக்குது? திரை இருக்குதுங்கிறது போல முடிவின்றி, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங், தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு நிலையான எப்பொழுதும் இருக்கிற சத்து, சித்து, ஆனந்தம் என்ற கூடிய அந்த அறிவு நான் தான், அதை விளங்குபவன், வெளிப்படுபவன் நான் தான் என்ற உணர்வு உனக்கு ஏற்படும். தனியே விசாரித்திடல் ஏகமாய் நிறைந்தோன் நானே. கன்க்ளூட் பண்றார் ஆச்சாரியார். ஓவரால் எல்லா எசன்ஸையும் இங்க கொண்டு வந்து கன்க்ளூட் பண்ணி திருப்பி எசன்ஸை கொடுக்கிறார். புரியுதா இந்த பாடல்? 168வது பாடலுக்குலாம் அந்தவாறு இருந்து கொண்டே ஆனந்தம் அனுபவிக்க எந்தவாறு இருந்து கொண்டால் எனக்கு இது தெரியும் எனில் இந்த 3 அவஸ்தை தம்முள் எழுந்திடும் விருத்தி நீக்கில் அந்தவாறு இருந்து நீயும் ஆனந்தம் அடையலாமே. அந்தவாறு இருந்து கொண்டே ஆனந்தம் அனுபவிக்க எந்தவாறு இருந்து கொண்டால் எனக்கு இது தெரியும் எனில் இந்த 3 அவஸ்தை தம்முள் எழுந்திடும் விருத்தி நீக்கில் அந்தவாறு இருந்து நீயும் ஆனந்தம் அடையலாம். நான் கூறிய
நானும் மேற்கூறியவாறு இருந்து கொண்டு ஆனந்தம் அனுபவிக்க விரும்புகிறேன். சீடன் சொல்றான், நானும் மேற்கூறியவாறு இருந்து கொண்டு ஆனந்தம் அனுபவிக்க விரும்புகிறேன். எவ்வாறு இதனை அறிவது என கேட்டால், மூவகை ஜாக்கிரம் சொப்னம் சுளுத்தி அவஸ்தைகளில் உண்டாகும் சாந்தம் கோரம் மூடம் விருத்திகளை நீக்கினால் நீயும் அப்படி அகண்டமாய் இருந்து பரிபூரண ஆனந்தம் அனுபவிக்கலாம். இதுக்கு முன்னாடி பாடல்ல சொன்ன நீ கான்சியஸ்ங்கிற ஸ்டேட்ல இருந்து அந்த பியூர் கான்சியஸ் ஆன அந்த ஆனந்தத்தை எப்படி நீ அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்டேன்னா, நான் எப்படி அனுபவிக்கிற மாதிரி நீயும் அனுபவிக்க முடியும்னு கேட்டேன்னா, உனக்கு சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணத்தினால உன்னால அனுபவிக்கப்படுகின்ற 3 அவஸ்தைகள் ஜாக்கிர சொப்ன சுசுப்தி, இந்த அவஸ்தைகள்ல இந்த முக்குணங்களினால உண்டாகக்கூடிய சாந்தம் கோரம் மூடம், மூடம் தமோகுண பிரதானம், கோரம் ரஜோகுண பிரதானம், சாந்தம் சத்துகுண பிரதானம். இந்த விருத்திகள் மனதினால் வரக்கூடிய விருத்திகள், மனம் இருக்கக்கூடிய இந்த 3 நிலைகள், அமைதி சுக உணர்வு, எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே எதையோ ஒன்று ஆசைப்பட்டு கொண்டு வேகமாக இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய கோர உணர்வு, அதுக்குள்ள நிறைய கேட்டகரி வரும். மூடம் என்பது மந்தம் மயக்கம் இது போன்ற அறியாமை நிலை. இந்த 3 டைப் ஆஃப் விரத்திகள், இதை நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்துல படிச்சிருப்போம்னு நினைக்கிறோம். சித்தம் விச்சித்தம் மூடம் ஏகாகிரகம் நிறுத்தம் என்ற 5 விதமான விருத்திகள், மனதினுடைய சித்தத்தினுடைய எண்ண விருத்திகள் 5 ஸ்டேட்டுன்னு பார்த்துருப்போம் யோகத்துல. சித்தம் மூடம் விச்சித்தம் ஏகாகிரகம் நிறுத்தம். அததான் இங்க சிம்பிளிஃபைட் பண்ணி 3 கேட்டகரியா போட்டாரு. சாந்தம் கோரம் மூடம் புத்தியோட விருத்திகள் இந்த 3 கேட்டகரியில தான் போட முடியும். இந்த 3 கேட்டகரியில நம்ம விருத்தி வந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த சுத்தமான ஆனந்தத்தை நீ அனுபவிக்கிறது கொஞ்சம் குறைபாடு ஆகும். இதை நீ நீக்கிட்டேன்னா நான் அனுபவிக்கிற மாதிரி பரிபூரணமான ஆனந்தம், அந்த சமாதி ஆனந்தத்தை நீயும் அனுபவிப்பாய் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப டீப் ஸ்லீப்ல வரக்கூடிய ஆனந்தம் நம்ம சொல்லி பேசும்போது அதுல நான் யார் என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறேன் என்ற ஒரு அறியாமை இருக்கிறது, அஞ்ஞானம் இருக்கிறது. 2வது, அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய சுகம் கான்சியஸ்னஸுடைய நிகரான சுகம், ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஆனா அறியாமை என்ற ஒரு எண்ணம் ஒண்ணு இருக்கிறதுனால அதை நம்ம காரண சரீரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அறியாமை இல்லைன்னா அது சமாதிக்கான இணையான ஒரு நிலை. அதனாலதான் அதுல ஒரு சுகம் நம்ம ஏன் சொல்றோம்னா, கான்சியஸ்னஸ் உபாதியாகிய மனதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மலின சத்துவத்தினால அந்த இடத்துல அந்த சுக உணர்வு ஆனந்தமய கோஷத்துல தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. நீங்க ஆனந்தமய கோஷத்துக்கு நான் சொன்ன விஷயங்களை போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் புரியும். 169வது பாடல். வாதனா வசத்தினாலே வருகிற விருத்தி எல்லாம் ஏதினால் அடக்கலாகும் என்றுதான் விசாரம் செய்யில், போதமாம் ராசன் தானாய் புந்தி ஐம்புலன்கள் எல்லாம் தாத்தராய் இருக்க பெற்றால் சகலமும் அடங்கும் தானே. வாதனா வசத்தினாலே வருகிற விருத்தி எல்லாம் ஏதினால் அடக்கல் ஆகும் என்று தான் விசாரம் செய்யில், போதமாம் ராசன் தானாய் புந்தி ஐம்புலன்கள் எல்லாம் தாதராய் இருக்க பெற்றால் சகலமும் அடங்கும் தான். இப்ப இந்த விருத்திகள், அந்த விருத்திகளோட ரொம்ப டீட்டெயிலா உள்ள போல வேணா நெக்ஸ்ட் வகுப்புல வேணா அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். இந்த விருத்திகள் 3 ஜாக்கிர சொப்ன சுசுப்தியில இந்த 3 ரஜோ சத்துவ தம குணத்தினால வரக்கூடிய விருத்திகள் எல்லாம் எப்படி கம்ப்ளீட்டா நாம நீக்கிறதுக்கான வழியை இங்க யோகத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இதுக்கு மேல சொல்ல போறார். என்ன மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணலாம், என்ன பண்ணா உனக்கு அது சரியா கிடைக்கும், ஞானம் இதுதான், ஆனா அதே ஸ்திதியில நீ இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத இங்க சொல்ல போறாரு.
நம்ம மனம் நேச்சுரலாவே நம்மளுடைய வாசனைகள் விருத்திகளை கொண்டே இருக்கிறது. மனதினால் உண்டாகும் விருத்திகளை எல்லாம் எந்த உபாயத்தால் அடக்க இயலும் என ஆராய்ந்தால், என்ன வழியில என் மனசுல வரக்கூடிய விருத்திகளை எல்லாம் அடக்க முடியும்னு நாம விசாரிச்சோம்னா, ஒருவன் ஞான வடிவ அரசனாகி, ஞானத்தை அடைஞ்சவன அரசனுக்கு இணையா சொல்றார். ஞான வடிவ அரசனாகி ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அந்த கரணம் என்பவற்றையெல்லாம் தன் வசமாக்கி அடக்கி வைத்தால், அப்போது சகல விருத்திகளும் தானாய் அடங்கி போகும். எனக்கு வர எண்ணங்களே இல்லாம எண்ணங்கள் அற்று எப்பொழுதும் இருக்கிறதுக்கு என்ன வழின்னா, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கரணத்தெல்லாம் உங்க வசமாக்கணும், அதை அடக்கணும். அப்ப அதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யோக பயிற்சிகள், சாதனைகள் நிறைய செய்வதன் மூலியமாக மனதை நம்மிடம் கர்மேந்திர ஞானேந்திரியத்தெல்லாம் அடக்க முடியும். ஞானேந்திரியம், கர்மேந்திரம் என்னன்னு தெரியும் உங்களுக்குலாம். அப்ப ஞானம் கிடைச்சாலும் ஞானத்துக்கு அப்புறம் மனமானது வாசனைகள்ல அதிகம் போகாம இருந்தா அந்த சுகம் நிலைச்சுக்கிட்டே இருக்குது. ஞானம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனதுல வாசனைகள் அழியாம இருந்துச்சுன்னா வெளி உலகத்தை நோக்கி உடம்பு மனசு இயங்கிட்டே இருக்கும். ஞானம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, சாதன சதுஷ்டியம், ஞானம் நமக்கு ஏற்படுவதற்கு முன்னாடியே மனதை பக்குவப்படுத்தணும். சமம், தபம், உபரமக, ஸ்ரத்தா, சமாதானம்லாம் படிச்சிருக்கோம்ல, திதிக்ஷா. அதுபோல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதன் மூலியமாக வாசனைகளினுடைய டெப்த், நமக்குள்ள இருக்கக்கூடிய வாசனைகளினுடைய வேகத்தை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு விருத்திகள், எண்ண ஓட்டங்கள், நமக்கு வருகின்ற கண்ணா பின்னான்னு தேவையில்லாம எதையோ வரக்கூடிய எண்ண ஓட்டங்களை எல்லாம் சாதனைகளின் மூலம் நாம் ஒரு சீர்படுத்த வேண்டும், அல்லது ஒட்டுமொத்தமாக நாம் நம் வசமாக்க வேண்டும். அல்லது சீர்படுத்தினால் உங்களுக்கு இந்த ஞானத்தினால் பெறப்படுகின்ற ஆனந்தம் பல மடங்காக உங்களால் அந்த மனதிலே அனுபவிக்கப்பட முடிகிறது. அப்படி மனதை நீங்கள் முழுவதுமாக வசமாக்க முடியவில்லை என்றால், ஞானம் ஏற்பட்டாலும் இந்த மனம் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு குரங்கு மாதிரி போயிட்டே இருக்கும், ஞானம் ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியும். இருந்தாலும் மனம் நல்லா அடங்கிருச்சுன்னா ரெண்டு சேரும்போது வரக்கூடிய இந்த ஜாக்கிரத்துல வரக்கூடிய ஆனந்தம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதோட இன்றைய பாடலை நம்ம நிறைவு செய்வோம். 169. இன்னும் ஒரு 3 பாட்டு தான் சப்ஜெக்ட் இருக்கும். 173வது பாட்டு வரைக்கும் தான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் குருவை ஒரு தொடர்ந்து அவருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்ததா ஒரு 5 பாட்டுல புகழ்ந்து தள்ளுறாரு. அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். அடுத்த வாரத்தோட அந்த வகுப்புல இத நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் கிளாஸ் இருக்கும். இப்ப இன்னைக்கு பார்த்ததுல எதுவும் சந்தேகம், கேள்வி இருந்தா கேளுங்க. புரிஞ்சதுன்னா சொல்லுங்க, புரியலனாலும் சொல்லுங்க. சுவாமிஜி நமஸ்காரம். 153வது பாடல்ல எனக்கு சரியா புரியல சுவாமிஜி. ஆனா அது இன்னைக்கு நடத்தல. என்ன பாடல்? தனை துரியாதீதம் என மயக்கம் என கருதி மேலோர் அறிவு தேவிமுத்தி என்ப. அதுல என்ன சந்தேகம்? அதுல அந்த பூர்ண யுகம்ல கம்பேர் பண்ணிருக்காங்க. அந்த ஒவ்வொரு இப்ப விசாரணையோட விழிப்பு நிலை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கம்பேரிசன் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு புரியல எனக்கு. அதுல சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவருக்கு முன்னாடி இருக்க, இப்ப நீங்க இப்ப உங்ககிட்ட நான் ஒரு விஷயங்கள்லாம் நிறைய சொல்லும் பொழுது, இப்ப புத்த மதம் அப்படி சொல்லுது, ஜைன மதம் அப்படி சொல்லுது, இது சொல்லுது, அதனால இதுக்கு இது அப்படின்னு நம்ம பிராக்டிக்கலா சொல்லி புரிய வைக்கிற மாதிரி, துரியாதீத்தங்கிற ஒண்ண அவங்க சீடருக்கு சொல்லி புரிய வைக்கும் போது, ஞான வசிஷ்டன்ற அந்த யோக வசிஷ்டத்திலையும் வசிஷ்டர் இந்த துரியாதீதத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அவரு அதுல எப்படி சொல்லியிருக்காரு, நான் இங்க துரியாதீத்தங்கிறது எப்படி சொல்றேன், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தவறா புரிஞ்சுக்க கூடாது. அப்படி பார்த்தா இது அப்படி சொல்லப்படுது, நான் சொல்றதுல இருந்து இப்படி சொல்லப்படுது. ஆனா முழுமையா கடைசியில பார்த்தா எல்லாம் ஒன்றுதான், இதை இப்படி புரிஞ்சுக்கோங்கிறத விரிவுபடுத்துறதுதான் இந்த பாடல். அவங்க ஜாக்கிரதை, சொப்னம், சுளுத்தி, கனவு அப்படின்றத விளக்கியிருப்பாரு.
அது 2 டைப்பா இவரு சொல்றதுல எப்படி வருது, ஞான வசிஷ்டம்னு சொல்லக்கூடிய அதுல வந்து எப்படி அதை மீன் பண்றாங்க, 2யும் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால கன்ஃபியூஷன்ஸா இருக்கலாம். மற்றபடி துரியாதீத்தம் அப்படின்னா ஞான வசிஷ்டத்தின்படி விவேக முக்தின்னு சொல்லப்படுது. இங்க இவர் வந்து துரியாதீத்தங்கிறதும் துரியங்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. அந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தங்கள் வேற இடத்துல வேற மாதிரி இருக்குங்கிறதுனால அதை கன்ஃபியூஷன் ஏற்படுங்கிறதுனால அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் அதை டீட்டெயிலா கொடுத்துருக்காரு. ஓகே சுவாமிஜி. இன்னொன்னு அதுல பிரேமாகாசம்னு ஒண்ணு ஒரு வேர்டு வந்துருந்தது, அத சித்தாகாசம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. சோ பௌத்திக உலகம்ங்கிறது அதோட ஆகாசம் ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி அந்த பிரேமாகாசம்னு ஒரு இருந்து அது எங்க இருக்குது? அது வந்து அன்போட ஒரு பரந்த தன்மை. நான் சொன்னா நீங்க சொல்லல சுவாமிஜி, அந்த புக்ல தான் இருந்தது அது, அந்த நீங்க கொடுத்த பிடிஎஃப்ல. எந்த பாடல்? அதுவும் 153 தான் சுவாமிஜி. துரியா பூமியை துரியாதீதம் என கூறினால் மந்த புத்தியினர் மயங்குவர் என கருதி பெரியோர்கள் அரிதான விதேக முக்தியை துரியாதீதம் என்றனர். அத்தகைய கணக்குப்படி சுளுத்தி நிலையை 2ஆக பிரித்து 5 நிலையை தன சுளுத்தி என்றும் 6வது நிலையை பதார்த்த பாவனையை காட சுளுத்தி என்றும் கூறுவர். இந்த கணக்கு முறையில் 7ஆம் நிலையை துரியாதீதம் என கூறாது துரியம் என்றனர். இவ்வாறு ஞான பூமிகளை வகை வேறுபடுத்தி கூறுவதை நீ மனதில் கொள்வாய். இது போலவே பெருமை மிக்க ஞான பூமிகள் வேறுபாடுகள் இன்னும் உண்டு, அவற்றை கேட்பாயா. இதுல நீங்க சொன்ன வார்த்தையை வரலையே, பிரேம ஆகாசம் வரல சுவாமிஜி. ஆனா அந்த இதுல பிடிஎஃப்ல வந்து இந்த பேருணர்வு ஒரு சின்ன அந்த பாட்டோட எக்ஸ்பிளனேஷன் முடிச்ச உடனே இந்த பேருணர்வு அனுபவம் எங்கே நடக்கிறதுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த சிற்றம்பலம்ன்றது சொல்லிட்டு எந்த பிடிஎஃப் யாருது? கிளாஸோட ஸ்டார்டிங்ல நீங்க அனுப்பிச்சதுதான் சுவாமிஜி. அது மேபி 4-5 பிடிஎஃப் வந்து நம்ம ஒருத்தங்க புக் இதை அனுப்பிச்சிருப்போம் குரூப்ல. ஓகே, ஏதாவது சொல்லிருப்பாங்க, எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏன்னா சரி, ஓகே சார். அதுல அந்த வார்த்தைகள் வரல. ஓகே. ஆச்சாரியார்கள் அதை டிஸ்கிரைப் பண்ணி என்னது எழுதும் போது அவங்க சில வார்த்தைகள் ஆட் பண்ணிருப்பாங்க. அது என்ன ஓகே சார். மீன் வேணா பார்த்து வேணா நான் விளக்கம் தரேன். ஏன்னா நான் ஓகே. கொடுத்ததுல அது இல்ல. ஆமா. ஆகாசம்ங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினதா எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால வந்து அதை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்த்துட்டு வேணா அடுத்ததுல தெளிவுபடுத்துறேன். ஓகே சார். மீன் பண்றாங்க சொல்றாங்களா போய் வேற சொல்றாங்களா அப்படிங்கறத நான் பார்த்து சொல்றேன். ஓகே சார், தேங்க்ஸ். நல்லது. நமஸ்காரம் சாமிஜி. இப்ப வந்து ஒரு பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணிருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு வந்து இந்த வாசனைகள்னால வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க என்டர்கவுண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல மரணம் அடையும் போது அவங்களுக்கு பிறப்பு இல்லாத நிலை இருக்குமா, இல்லைன்னா எப்படி அவங்க வந்து முழுமையான ஞானி அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்கள வெளியில இருந்து யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்ப நானே இருக்கிறேன்னு நினைச்சுங்களேன். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் வந்து நான் அவேர்னஸா இருக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, ஞானம் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து சரீரத்துல எனக்கு வந்து பை பிராரப்தத்துல எனக்கு ஒரு பொருள் சாப்பிட்றதுல ஒரு விருப்பங்கிறது பதியப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேச்சுரலாக அந்த பொருள் என் முன்னாடி வரும் பொழுது அந்த பொருளில் ஒரு ஈர்ப்போ அதை சாப்பிட்லான்னு தோணி அதை சாப்பிட்றது வந்து சாப்பிட்றோன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அவருக்கு அது வாசனை இருக்கு அதனால தான் அது சாப்பிட்றாரு அப்படிங்கிறது வந்து மேலோட்டமாக பார்த்தா தெரியும். ஆனால் ஆழ்ந்து உள்ள பார்க்கும்போது இந்த மொத்தமுமே ஒரு இமேஜினேஷன் ஆர் இட்ஸ் ஒரு ட்ரீம் அப்படிங்கும்போது அந்த ட்ரீம்ல இருந்து மனம் வந்து தனியாக பிரிச்சிருவோம். மனம்ங்கிறது வந்து இண்டிபெண்டா அதுக்கு இருக்கிற வாசனை, சரீரத்துக்கு ஏற்ற வாசனை, மனசுக்கு ஏற்ற வாசனை அது இயங்குதுன்னா அதுக்கு என்ன ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கோ அந்த மெக்கானிசத்துல தான் அது ஆப்ரேட் ஆகும். இந்த மனசே நானும் இல்லை அப்படின்னு ஆகும்போது இப்ப அது சாப்பிடுறது, அது தூங்குது, அது உட்காருது, இது எதுக்குமே எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து நானா உற்பத்தி பண்ணலங்கும் போது அதுக்கு இருக்கிற மெமரியில அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படின்ற உணர்வு தான் உள்ள இருக்குமே தவிர நான் இதை வந்து ஆசைப்பட்டு நான் விரும்பி இதை சாப்பிட்றேன், இது எனக்கு வேணும், இது வந்து உண்மை அப்படிங்கிற அந்த ஒரு பந்தப்பட்ட மன அமைப்பு, பந்தப்பட்ட ஒரு கனெக்ஷன் இருக்காதுன்ற. இப்ப அந்த மாதிரி ஞானத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் கூட மனசு அந்த மாதிரி ஒரு வாசனைக்கு அடிமைப்பட்டு அதுக்கு அதை நோக்கி போகுதுன்னா அடிமைப்பட்டுன்னு சொல்ல முடியாது. அடிமைப்பட்டு இல்ல, அதோடைய மேனுஃபேக்சரிங் மாடல் மோடு ஆர் பிராரப்தம்னு சொல்லலாம். அதுதான் நம்ம சொல்றோம்ல, இப்ப ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் விவசாயம் பண்றாங்க,
சில பேர் மேரேஜ்ல குடும்பத்துல அதுலயே இருக்கிறாங்க, சில பேர் ஒர்க் பண்றாங்க, சில பேர் சன்னியாசம் இருக்கிறாங்க, சில பேர் டீச் பண்றாங்க, சில பேர் அமைதியா இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா, அதற்கு முன்னாடி அவங்க மனம் எவ்வாறு தயார் செய்யப்பட்டதோ அந்த மனதை அப்படியே அதுக்கப்புறம் அது அதன் போக்குல போகுது. அதை இவங்க பெருசா என்ன பண்ணிக்கிறது இல்ல, நிப்பாட்டுறது, மாத்துறது, அதை சேஞ்ச் பண்ணணும்னு ஒர்க் பண்றது இல்ல. ஒர்க் பண்ணனாலும் பண்ணலாம், பட் அவங்க அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. அதனால அது அதன் போக்குல இயங்கிட்டே இருக்கு. அதனால இவங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா, அதெல்லாம் நீங்க இப்ப நீங்க ஒரு குழந்தையோட விளையாண்டுகிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? அது உங்களை திட்டுது, அடிக்குது, நீங்களும் அதோட திட்டு அடிச்சு ஓடி விளையாண்டாலும் என்னதான் நீங்க அங்க பண்ணாலும் உங்களுக்கு இது விளையாட்டுன்னு தெரியும். அப்ப அதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டீங்களா? நீங்க தண்ணியில நீங்க என்னதான் ஒரு கோலம் போடுறீங்கனாலும் தண்ணியில கோலம் போடுறீங்க, கையில வச்சு கோலம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னன்னாலும் கோலம் போட்டாலும் இது நிலை இல்லாது, தண்ணி இது இதா அடைஞ்சிரும் தெரியும் போது அதை நீங்க என்னவா பண்றீங்க? ஜஸ்ட் ஒரு ஒரு பிளேவா தான் பண்றீங்க. இந்த குழந்தையோட ஒரு பிளேவா தான் பண்றீங்க. பட் நீங்க தான் பண்றீங்க, நீங்க தான் அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னாலும் எந்த உணர்வுல பண்றீங்கன்னா அது பிளேன்ற உணர்வுல பண்றீங்க, ஒரு விளையாட்டுன்ற உணர்வு. அந்த மாதிரி இவங்க இந்த உலகத்துல மனசுல இயங்கப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இவ அனைத்தையும் ஒரு மாயாங்கிற ஒரு பொய்யானதுன்ற உணர்வுல இருக்கும்போது அதுக்கெல்லாம் தண்ணியில எழுதப்பட்டது மாதிரி காணாம தான் போகும். சோ ஒருத்தர் தன்னை ரியலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்களையும் தாண்டி அந்த வாசனைகள் தாண்டி பிராரப்தமா போயிட்டு இருந்தா கூட அவங்க ஞானி தான், ஜீவன் முக்தர் தான். அதனாலதானே ஒரு சில பேர் பைத்தியமா இருக்கிறாங்க, ஒரு சில பேர் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க, ஒரு சில பேர் பெரிய ஆச்சாரியாரா இருக்காங்க, ஒரு சில பேர் குடும்பத்துல இருக்கிறாங்க, ஒரு சில பேர் ரியலைசேஷனுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல. எல்லாருமே சன்னியாசம் எடுத்து தான் போயிட்டாங்களான்னா கிடையாது. எல்லாருமே குடும்பத்தோட இருக்கிறாங்கன்னா அப்படி சுத்தமா கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கவுங்களுடைய பிராரப்தத்தின்படி இருக்காங்க. விவேகானந்தர் ஒரு மாதிரி இருக்காரு, ராமகிருஷ்ணன் ஒரு மாதிரி இருக்காரு, ரமண மகரிஷி ஒரு மாதிரி இருக்காரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்கல்ல. வள்ளலார் ஒரு மாதிரி இருக்காரு, சங்கராச்சாரியர் ஒரு மாதிரி இருக்காரு, மத்வாச்சாரியார் ஒரு மாதிரி இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆச்சாரியா இவங்களாம் ஞானமடைந்த ஞானிகளா நாம பார்க்கும்போது அவங்க பிராரப்தத்தின் அடிப்படை அவங்க செயல்படுற விதம் வேறமா இருக்குல்ல. அது மாதிரி இப்ப இந்த குட்டீச்சகம்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல நமக்குன்னு சில நியமங்களை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுக்கு நம்ம கேள்விப்படுற இந்த விசாரம் பண்றது, இந்த சிந்தனையில இருக்கிறது, படிக்கிறது, இதை தவிர வேற என்ன மாதிரியான நியமங்கள்லாம் அதுல இருக்கு? அதெல்லாம் ஏகப்பட்ட நியமங்கள் இருக்கு. அந்தந்த பரம்பரைக்கு ஏற்ற மாதிரி விசிஷ்டாத்வைதம், துவைத்தம், அத்வைத்தம், நிறைய பரம்பரைகள் இருக்குது. அந்தந்த பரம்பரையில ஒவ்வொரு விதமான பயிற்சிகள், ஒவ்வொரு விதமான இனிஷியேஷன் நிறைய இருக்கு. அவங்களுக்கு எப்படி அவங்க எந்த பரம்பரையில நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அதை பொறுத்து இருக்குது. நிறைய பேர் மரத்துக்கு மேல குடிசை கட்டி மரத்துக்கு மேல ஒரு சின்ன இது மாதிரி கட்டி அதுலயே இருப்பாங்க, கீழே இறங்கியே வரமாட்டாங்க. இதுல கேள்விப்பட்டு நிறைய நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். தேவாராம் பாபா இந்த மாதிரி நிறைய பாபா மேல இருந்து கீழே வரமாட்டாங்க. மரத்துல இருந்து கீழே வராம சில பேர் ஆத்துவாரம் மட்டும்தான் வசிப்பாங்க, வேற எங்கேயும் வசிக்க மாட்டாங்க. சில பேர் எடுத்துக்கிட்ட நியமமா இல்லன்னா அங்க சொல்லப்பட்ட பரம்பரையில யாரு எந்த குருமார்கள் அதை பொறுத்தது இருக்கு. அவங்க ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 24/7. சில பேர் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியமங்கள் அவங்கவுங்களுக்கு வெவ்வேறு மாதிரி நியமங்கள் இருக்குது. நமக்கு அது நியமங்கள் அது அவங்க உபாசனை பண்றாங்க, சாதனை பண்றாங்க. அந்த சாதனைக்கு உண்டான பலன் கிடைக்கும். அந்த பலன் மேல நல்ல நல்ல லோகத்துக்கு எடுத்துட்டு போகலாம், இல்ல இன்னும் வைராக்கியத்தை எடுத்துட்டு வரலாம். மேபி அப்படி இருந்து வைராக்கியம் வர்றதுனால அவங்க பரமஹம்ச ஸ்டேட்டுக்கு வரலாம். அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே. அது என்ன டிசிப்ளினோட ஒரு ஸ்ரத்தையா டிசிப்ளினா அந்த லைஃப் ஸ்டைல அவங்க ஃபுல்லா வாழ்ந்து அந்த கர்மத்தை செய்யறது. இந்த மாதிரி நார்மலா நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துட்டே ஞானத்துக்கு பாசிபிள் அப்படிங்கும் போது அந்த மாதிரி குட்டீச்சகம்னு போறது அவசியம் தானா ஞானத்துக்கு? எல்லா மனமும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா, எல்லாருடைய கர்மாவும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா. உங்களுக்கு இந்த பாத்து அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு 17 பேர் இப்ப கேக்குறீங்கன்னா 17 பேருக்கும் தனித்தனி பாத்து தானே தவிர ஒரு பாத்து கிடையாது. ஆச்சாரியரா ஒண்ணு சொன்னாலும் ஒவ்வொரு பிரெயினும் ஒவ்வொரு மாதிரி புரியும், ஒவ்வொரு பிரெயினுக்கு ஒவ்வொரு மாதிரி டைரக்ஷன், ஒவ்வொரு பிரெயினுக்கும் ஒவ்வொரு மாதிரி பாத்து, கஸ்டமைஸ்டு பாத்து தானே தவிர சிமிலர் பாத்து அடுத்த ஆளு கிடையாது.
நீங்க 2 பேரும் ஒட்டுக்கா டிராவல் பண்ணாலும் உங்க 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான ஞானம் வழி போட்டு கொடுத்தாலும் 2 பேருக்கும் அது சூட் ஆகாது. ஏன்னா அந்தந்த மனம், அந்தந்த பரிணாமம், அந்தந்தனுடைய வளர்ச்சி வேற. அதுக்கேற்ற கஸ்டமைஸ்டு பார்த்து கிரியேட் பண்றதுக்கு தான் மாஸ்டர்ஸ் தேவை. இல்லாட்டினா மேனுவல் மாதிரி இந்த புத்தகத்தை படிச்சு நீங்களே எல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்னா எல்லாருமே காப்பி பேஸ்ட் அடிச்சு ஜெயிச்சிடலாமே. அங்க நான் ஏன் இல்லைன்னா ஒவ்வொரு பிரெயினும் எப்படி யோசிக்குது, அது எப்படி கிரியேட் ஆயிருக்குது, அது எப்படி மோல்ட் ஆயிருக்கு, அது எந்த மாதிரி திங்க் பண்ணுது, அது எந்த மாதிரி வாசனைகளை வச்சிருக்குது, அதுக்கு எப்படி அது ஒரு சப்தம் புரியுது புரியல, இது எல்லாமே ப்ராக்டிக்கலா அனலைஸ் பண்ணாம நம்மளால அவங்கள அடுத்த இதுக்கு புரிய வைக்க முடியாது. அப்படி இல்லாட்டினா அவங்களா தனக்குள்ளே ஒர்க் பண்ணி அவங்களே தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லாருக்கும் ஒரு பாத்து கிடையாது. இல்ல திடீர்னு ஒருத்தங்க ரொம்ப தீவிரமான யோகம் சாதனை பண்ணுவாங்க, திடீர்னு பிராணாயாமம் பண்ணுவாங்க, திடீர்னு எதையோ சாதனை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் பேர் அவங்கவுங்க திடீர் அவங்களுக்கு எது ஒரு ஈர்ப்பு ஏற்படுதோ, வாசனை இருக்கோ, அந்த வாசனையில அவங்க சாதனை பண்ணி போயிட்டு நீங்க இதெல்லாம் போய் நீங்க இந்த வாசி யோகம் பண்ற குரூப் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க. இதை மற்ற குரூப் சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு வாசியை நம்ம இது பண்ணாதான் மோட்சம் அப்படி அதை நம்புறாங்க. அப்ப அதுதான் அவங்க பண்ணுவாங்க. இப்ப இந்து மதத்துல ஏகப்பட்ட பிரிவு இருக்குது. அவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க, இவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம். அந்த பிலீஃப் சிஸ்டத்தின்படி அவங்க இயங்குறாங்க. அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சன்னியாச இதுல பேர் கொடுக்கறதுல நிறைய பரம்பரை இருக்கு. சங்கராச்சாரியர் அதெல்லாம் சின்கர்னைஸ் பண்ணி ஒரு தசநாம பரம்பரைன்னு 10 பரம்பரை உருவாக்குறாரு. அதுல ஊருக்குள்ள இருக்கிறவங்க, காட்டுல இருக்கிறவங்க, ஊர்லயும் காட்டுலயும் வாழ்றவங்க, புரி, கிரி, சரஸ்வதி, இந்த மாதிரி ஒரு பேருக்கு பின்னாடி எல்லாம் வரும். அதை வச்சு அவங்க எந்த பரம்பரை வராங்க, அந்த பரம்பரைக்கு என்ன நியமம், இந்த மாதிரி மாறிது. சங்கராச்சாரியர் 4 பேர் இருக்காங்க. சிருங்கேரி தான் சரஸ்வதின்னு போடுவாங்க, மத்த மடங்குல பூரின்னு போடுவாங்க, கிரின்னு போடுவாங்க, தீர்த்தன் சில பேர் போடுவாங்க. எல்லாம் அவங்கவுங்க ஒரு பரம்பரை, எந்த பரம்பரை அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அதுக்கேற்ற நியமங்கள், இனிஷியேஷன் எல்லாமே மாறுது. அதெல்லாம் பிற்கா அதெல்லாம் அவங்களுடைய முன்னோர்கள் வடிவமைச்சு கொடுக்குறாங்க, அதை அதன்படி எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் இந்த கிரியாக்கள்லாம் நிறைய சொல்லப்படுது இல்ல சுவாமிஜி. இப்போ சுதர்ஷன கிரியா அப்படிலாம் சொல்றாங்க. அது மாதிரி நிறைய கிரியாக்கள்லாம் சொல்லப்படுது. அது பேசிக்கலா நம்மளுடைய மனசை அடக்கிறதுக்கு மட்டுமா, அல்ல எந்த விதத்துல அது ஞானத்துக்கு ஹெல்ப் பண்ணுவோம் கிரியாக்கள் செய்யும்போது? இல்ல, நான் சுதர்ஷன கிரியாலாம் பண்ணதில்லை. அவங்க எதுக்கு சொல்றாங்க நிறைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆனா சொல்றாங்க. கிரியாஸ் இது எல்லாமே ஒரு கிரியா, வாட் எவர் ஆக்ஷன், மனதை அந்த சமாதானம் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான். நீங்க ஜபமும் அதுதான். உலகத்துல நீங்க எந்த சாதனை பண்ணாலும் அது மனதுக்கு தான் பண்ண முடியும், ஆத்மாவுக்கு எந்த சாதனையும் கிடையாது. அப்ப நான் நான் ஸ்பிரிச்சுவலா எனக்குன்னு என் மனசுக்குன்னு நீங்க எதை பண்ணாலுமே அது மனதை சமாதான நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி தானே. கிரியா யோகமா இருக்கட்டும், வாசி யோகமா இருக்கட்டும், வேற என்னென்ன குண்டலினி யோகமா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், பூஜையா இருக்கட்டும், பக்தியா இருக்கட்டும், கர்மமா இருக்கட்டும், யோகம் எல்லாமே ஒர்க்கிங் ஆன் மைண்ட் தான். மனதை அவங்க அது மூலியமா எந்த ஸ்டேஜுக்கு அவங்க ட்ரை பண்றாங்கிறத பார்த்து அதுக்கு நம்ம அதை ஒர்க் பண்றோம். மனம் அடையக்கூடிய நிலைகள் நிறைய இருக்கு. அதுல எந்த நிலைக்கு அந்த இது கொண்டு போகுதுங்கிறத பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும். இல்ல, இந்த கிரியாவை பிராக்டிஸ் பண்றதுனால மட்டுமே நமக்கு இந்த ஞான பிராப்தி கிடைக்குமா? அப்படி கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? கிரியா பிராக்டிஸ், எனி பிராக்டிஸ் நீங்க பண்ணீங்கன்னா பிராக்டிஸ்க்கான பலன் கிடைக்கும். அந்த பிராக்டிஸே ஞானத்தை கொடுக்கும்னு அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க சொல்றவங்களும் முழுசா சொல்லல, கேட்கறவங்களுக்கும் புத்தி குறைவா இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எப்படி இப்ப நீங்க இவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோம், ஒரு செயல் செய்யறதுனால செயலுக்கு பலன் வரும். பலனை யார் அனுபவிப்பா? அனுபவிக்கிறோம் ஒருத்தர் இருந்தாதான் பலனை அனுபவிக்க முடியும். செயல் செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்க முடியும். அப்ப அது லூப் மாதிரி திருப்பி திருப்பி போய்கிட்டே தானே இருக்குது. எங்க முடிவாகுது? அப்ப ஞானம்ங்கிறது எங்க நடக்குது? அப்படியே கேள்வி கேட்டுட்டே போகும்போது எந்த சாதனை பண்ணாலும் மனதை அமைதிப்படுத்தி சத்துவகுணத்துல வைக்கிறதுக்கு, ஏகாகிரகம் பண்றதுக்கு தான் அந்த சாதனையே தவிர, அந்த ஏகாகிரகம் பண்ற அந்த மனம் தூய்மையான சத்துவமான அந்த மனதுனால
கண்ணாடி தூய்மையானா நம்ம முகம் நமக்கு தெரிகிற மாதிரி மனம் தூய்மையாகும் போது கான்சியஸ்னஸ் ரொம்ப வைப்ரண்டா ஆப்வியஸா அதுல ரிஃப்ளெக்ட் ஆகிறது தெரியறதுனால ஞானம் நமக்கு புரியும். அப்ப நம்ம கண்ணாடியை சுத்தம் பண்ற வேலை தான் இந்த எல்லா தியானமும் எல்லா பயிற்சியும். அதோட அறிவும் சேரணும். இப்ப நாம இது படிக்கிறோம், பிராக்டிஸ் பண்ணா ரெண்டும் சேரும் பொழுது உங்களுக்கு ஒரு சமாதியோ இல்லை வேற ஏதோ ஒரு அனுபவம் நடக்கும் போது அந்த அனுபவத்தை பிரதானமா வச்சு அதை பிரத்யட்சமா வச்சு உங்க அறிவு பிரம்மத்தையும் ஆன்மாங்கிறதையும் சைத்தன்யம் கான்சியஸ் வாட் எவர் இட் இஸ் ஆமாங்கிறத உங்க மனசே கன்க்ளூட் பண்ணி க்ளோஸ் பண்ணும் ஃபைல. அதுக்கு பேர் தான் ஞானம். இப்ப அறிவு நமக்கு பக்குவம் இல்லாட்டினா, அறிவுல நமக்கு இதை பத்திலாம் தெரியலன்னா, இப்ப படிக்காத ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் சமாதி நடக்கும். அதுக்கு பேர் ஜட சமாதின்னு சொல்லுவோம். நிறைய சமாதிகள் இருக்கு, நம்ம யோகத்துல படிச்சிருக்கோம். ஆனந்த, அஸ்மித, சானந்தன்னு, கிரக, கிராகிய, சம்பிரதனாய, அசம்பிரஞான, சர்விகல்ப, நிர்விகல்ப, நிறைய சமாதி படிச்சிருக்கோம், பாவனைகள் படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் ஞானம்னா பிரம்மம்னா என்னன்னே தெரியாம ஒருத்தர் பிராக்டிஸே பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு ஒரு அனுபவம் நடக்கும். அந்த அனுபவத்தை தான் அல்டிமேட்னு அவர் நினைப்பாரு. ஆனா கொஞ்சம் காலம் கழிச்சு இது அல்டிமேட் இல்லைன்னு அவருக்கே புரிய வரும். அப்ப திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். ஆனா சர்டன் பீரியட் இதுதான் அல்டிமேட்னு அவர் நினைச்சிட்டு வாழ்வார். ஆனா அது முழுமை இல்லைன்னு அவருக்கே கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். அப்ப அது முழுமை அடைகிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. சாதனையை ரொம்ப தீவிரமா பண்ணா அதனால டைரக்டா பலன் கிடைக்கும். அந்த பலனே ஞானமான்னு கேட்டா அப்படி இல்லாம இருக்கலாம். ஞானம் அப்படி மட்டுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த சாதனைகள் சொல்லப்படுகின்ற விஷயம் எல்லாமே ஒரு டெம்பரவரி தான். இந்த மனசு அந்த டைம்ல அந்த சாதனை பண்ணும்போது அந்த அளவுக்கு ப்ரீபெய்ட் மொபைல் மாதிரி 150 ரூபா சார்ஜ் பண்ணா இவ்வளவு டைம் பேசிக்கலான்ற மாதிரி, இந்த சாதனை பண்ணா இவ்வளவு தூரம் இருப்பேன், அந்த சாதனை பண்ணா அவ்வளவு தூரம் இருக்கலாம். எந்த சாதனையுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா ஞானம் அடையறதுக்குன்றதையும் நோக்கி நம்ம ட்ரை பண்ணலாம். சாதனையே இல்லாம ஓகே எதுவுமே வேண்டாம். இப்போ ரமணர் சொல்ற மாதிரி சும்மா இரு சொல்லறேன்னு சொல்ற மாதிரி எந்த சாதனையும் அப்படியே அது வரும்போது அப்ப இந்த சாதனை எல்லாம் ப்ரீபெய்ட் மாதிரி போயிட்டு போஸ்ட் பெய்டு, பர்மனன்ட் பெய்டு அது வந்துருது இல்லையா? ஏன்னா இப்ப இந்த சாதனை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ட்ரை பண்றோம். இது சாதனைகள் பண்ணாத மனதுனால அந்த உயர்ந்த லட்சணத்தை புரிஞ்சுக்க முடியாம தடுமாறும். புரிஞ்சுக்க முடியாது. ஒரு மலை மேல உச்சிக்கு போகணும், உச்சிக்கு போற வரைக்கும் தான் நமக்கு இலக்கு. உச்சிக்கு போற வரைக்கும் தான் பாதை தேவை, ஊன்றுகோல் தேவை, மனிதன் மேலே ஏறுறதுக்கு கயிறு தேவை, துணை தேவை, வழி தேவை. அந்த மலை உச்சி போற வரைக்கும் எதெல்லாம் அவன் பயன்படுத்தி உதவி பண்ணி மேலே போறானோ அதை தான் சாதனைன்னு சொல்றோம். ஒன்ஸ் அவன் போய் அச்சீவ் பண்ணிட்டான், டாப்பை டச் பண்ணிட்டான், அதுக்கு மேல அவன் அங்கேயே இருக்கணும்னு இல்லை, கீழே பாட்டுக்கு அவன் வரலாம். அடுத்த வாட்டி அவனுக்கு மேலே போறதுக்கு அவன் வேணும்னா மேலே போகணும்னு நினைச்சா சாதனையை பயன்படுத்த போறான். இல்லாட்டின்னா இதுதானேன்னு தெரிஞ்சுட்டு அவன் இருக்கிற இடத்துல இருந்துருவான். அவன் டெய்லி மேலே போயிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அவன் போகணும்னு நினைச்சா அந்த சாதனையை பயன்படுத்தலாம். போலன்னா நான் தான் பார்த்துட்டேனே, இவ்வளவுதானே, மலை மேல உச்சில இருந்து பார்த்துட்டேன், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், ஞானம் ஏற்பட்டுருச்சு. ஒரு வாட்டி மேல போய் பார்த்தாலும் 100 வாட்டி மேல போய் பார்த்தாலும் ஒரு வாட்டி ஏற்பட்ட அதே ஞானம் தான் கடைசி வரைக்கும் இருக்கும் போது. அப்ப ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவன் சாதனை பண்ணணும், பண்ண வேண்டாம், எல்லாம் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் அவனுடைய சுதந்திரம் சார்ந்து இருக்குது. ஆனா அதற்கு முன்னாடி அவன் அந்த பாயிண்ட்டை டச் பண்ற வரைக்கும் அவன் சாதனை பண்ணிதான். இப்ப ரமண மகரிஷி சொல்றாரு, அவரும் இந்த பாயிண்ட்டை டச் பண்றதுக்கு முன்னாடி அவரும் பல சாதனை பண்ணாம இருந்தாரு. எந்த சாதனையும் பண்ணாம அவர் அப்ப இருந்தே இதை சொல்லியிருந்தாருன்னா ஓகே. அவரும் பல சாதனைகளை பண்ணி அந்த ஞானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ சும்மா இரு போதும் அப்படிங்கிற. அதனால சாதனைகள் இல்லாமல் மனம் அடங்காது, பிராக்டிஸ் இல்லாம மனம் அடங்காது. மனம் அடங்காட்டினா கண்ணாடி சுத்தமாகலைன்னா நம்ம முகம் தெளிவாக தெரியாது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நம்ம முகமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரோன்னு தெரியல நம்ம பயந்து கூடாது. அந்த மாதிரி சாதனைகள் தேவை. மனம் அடங்காமல் ஞானம் சித்திக்காது. நான் பிராக்டிக்கலா அப்படி பார்க்கல எங்கேயும். மனம் ஓரளவுக்கு ஒடுங்காதவங்களுக்கு அந்த ஞானம் இது ஆகிற மாதிரி அறிவுல தெரிஞ்சுக்கலாம். இது இவ்வளவுதான், a+b² = a² + b² + 2ab அப்படிங்கிற மாதிரி. பிரம்மம், மாயை, எல்லாம் ஸ்தூல, சூட்சும, காரண, உலகம், சிருஷ்டி, ஞானம், இதெல்லாம் அறிவுல தெரிஞ்சிடும்.
ஒரு பிரச்சனைன்னு வந்தா அப்ளைடு சயின்ஸ்ல வருதா அப்படிங்கிறதுக்கு தான் கேள்வி. டெக்னிக்கலா அகாடமிக்கலா இது எல்லாம் படிச்சு பல பேர் இந்த வேதம் படிக்கிறவங்க சாஸ்திரிகள் எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்ட் தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சப்ஜெக்ட் தெரியும். பட் ஒரு வாழ்க்கையில நீ அப்ளை பண்றியா, சூழ்நிலைகளை நீ அப்ளை பண்றியா, இது உனக்கு பலனை கொடுத்துருக்கா உன்னோட டே டு டே லிவிங்லங்கிறதுல தான் கேள்வி வருது. அப்படி டே டு டே லிவிங்ல வரணும்னா நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணி அந்த நிலையை அடையாம நமக்கு அது வராது. அறிவால இருக்கிறதுனால மட்டுமே நம்ம துக்கம் போயிருமா அப்படின்னா அந்த அளவுக்கு அறிவு இருந்தா போகும், இல்லாட்டினா நமக்கு போகாது. ஒரு பக்கம் அறிவு இருக்கும், ஒரு பக்கம் துக்கமும் இருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சாதனைகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் மனம் ஓரளவுக்கு அமைதியாகிறது. அமைதியான மனதிற்கு ஞானத்தை பெறுவது எளிதாக இருக்கிறது. ஓகே, பிராக்டிஸ் இந்த ஞானம் வந்து பிராக்டிஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப நீங்க ஒரு வருஷமா 2 வருஷமா கேக்குறீங்க, ரமணர் சொன்ன விஷயங்களே 1 வருஷமா கேக்குறீங்க. இந்நேரம் அது உங்களுக்கு புரியுது. புரிஞ்ச மாத்திரத்துல நீங்க அது அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகி லிபரேட் ஆகி அவ்வளவுதான் அப்படின்னு இருந்திருக்கணும்ல. புரிதல் அப்படின்னா இது உங்களுக்கு புரியாம இல்ல, எல்லாமே பிரம்மம், நம்ம வந்து கான்சியஸா இருக்கிறது தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எது நம்மளை தடுக்குது? இன்னும் நான் வந்து ஏதோ என்ன தடுக்குது, ஏதோ எனக்கு இன்னும் இன்கம்ப்ளீட்டடா இருக்கு, ஏதோ இன்னும் நான் போகணுன்றத, இப்ப ஏதோ இந்த ஞானம் எனக்கு வந்துமே அது எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அதை ஒர்க் அவுட் பண்ண முயற்சி பண்றோம்ல. அப்ப வெறும் ஒரு கேட்கறதுனாலயோ இது இப்படிதான் தெரியறதுனால மட்டுமே ஆகிறது இல்லை நமக்கு முழுமையான பலன். நம்மளுடைய மனம், உடல், சுற்று எல்லாமே மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் நமக்கு தெரியுது. அதனால சாதனை என்பது ரொம்ப மஸ்ட். எந்த சாதனை வேணாலும் பண்ணுங்க, ஆனா சாதனை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்லாட்டி செட்டில் ஆகாது மைண்டு. மனம் எப்படி செட்டில் ஆகும்? இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது வீட்டுல, சொந்தத்துல, ஏதோ ஒரு சடனா திடீர்னு அது வந்து ஒரு டர்புலன்ஸ்குள்ள போய் திடீர்னு அது வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன், பழைய மாதிரி கோபம், எல்லா விதமான உணர்ச்சியும் வேகத்துக்கு மேல போயிட்டு வருதுன்னா, சாதனைகள்லாம் பண்ணி நம்மளை இது பண்ணோம்னா அந்த வேகம் போற அந்த ஸ்பீடு, அந்த ஒரு ஹைட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும் காலப்போக்கில். இப்போ ஒரு 1 இயர் பேக் என்னுடைய கோபத்தோடைய பீக்கு, இப்ப நான் எனக்கு எந்த சிச்சுவேஷன் நடந்தாலும் என்னுடைய கோபத்தோட பீக்கு அதை விட நான் முயற்சியே பண்ணாலும் அந்த பீக்குக்கு போகாம குறைஞ்சிருக்காங்கிறது தான் நம்மளுடைய ஒர்க் பண்றதுல இருந்து வேல்யூ. வரும், இப்பயும் கோபம் வராம இருக்காது, வரும். பட் இட் இஸ் கண்ட்ரோலபிள். சட்டன் இதுக்கு கீழே தான் இருக்குது, அதுக்கு மேல கிடையாது. அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தானே நம்ம குரோ ஆயிருக்குமா இல்லையான்னு நமக்கே தெரியும். ஆனா பிராரப்தம் கூடாது, அது ஒண்ணு இருக்கு. என்னதான் கோவப்படாம இருந்தா கூட whatever happens is happens, அது கூட இருக்கு. நம்ம என்னதான் நம்ம அந்த ஒரு கோவப்படாம இருக்க, பட் வாட் எவர் ரிட்டன் ஓவர் தட், ஆஸ் வி பிலீவ், பிராரப்தத்தை பிலீவ் பண்ணும்போது வாட் எவர் ரிட்டன் ஓவர் தட் we have to go through it. Anyway, it's just add up அவ்வளவுதான். நம்ம சுத்தி இருக்கிறத மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மாத்தாம இருக்கிறத அக்செப்ட் பண்ண முயற்சி பண்ணோம்னா நமக்கு பல துக்கங்கள் காணாம போயிடும். நம்ம எல்லாத்தையும் மாத்த முயற்சி பண்ணும்போது தான், நம்ம நினைக்கிற மாதிரி மாத்தணும்னு நினைக்கும் போது அது பஞ்சபூதம், மனிதர்கள், பல ஜீவன்கள் எல்லாருடைய துணையும் தேவைப்படுது. நம்ம நினைக்கிறதுனால மட்டுமே மாறாது. அங்கதான் பிரச்சனையே வருது மனிதனுக்கு. இது எல்லாருடைய கலெக்டிவ் ப்ராசஸ்ல தான் இந்த வேர்ல்டு போகுது. நம்ம சுத்தியும் நடக்குது, நம்ம நினைச்சது மட்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்னு. அப்படி தெரிஞ்சிருச்சுனாலே அது நமக்கு வந்து பல நேரத்துல நம்ம நினைச்சது நடக்காம போக வாய்ப்பு இருக்கு. நடக்கிறத நம்ம ஏத்துக்கணும், இது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் வளர வளரவே துக்கத்துடைய லெவல் குறைஞ்சு. அக்செப்டன்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் லைஃப்ல இன்டென்ஸா பிராக்டிஸ் பண்ணாலே அதே ஒரு சாதனை தான். நல்லது. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா குருஜி? அந்த ஞானம் அடைஞ்சாலும் அதுக்கப்புறம் மனமும் உடலும் ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்து அப்புறம் உடலை விட்டு பிரியும் பொழுது நம்ம விதேக முக்தி அடையிறோம். சப்போஸ் அந்த அளவுக்கு அதை ப்ரிப்பேர் ஆகலைன்னா திரும்பி வருவாங்க ஞானம் அடைஞ்சவங்கன்னு கூட லாஸ்ட் டைம் சொன்னீங்க குருஜி.
யோக பிரஸ்டன்னு சொல்லுவாங்க. ஞானம் அடைஞ்சவங்க திருப்பி வரமாட்டாங்க. அந்த ஞானத்துல ஏதாவது அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்களுடைய தேவைகள், ஆசைகள் ஏதாவது பெண்டிங் இருக்கு அப்படின்னா தான் திருப்பி வர முடியும். அந்த ஞானத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு மிச்சம் சொச்சம் இருந்தா தான் திருப்பி வர முடியும். ஒரு முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இங்க வர்றதுக்கு என்ன அவங்களுக்கு புல்லிங் ஃபோர்ஸ் கிடையாது இல்ல. அவதாரங்கள் இறைவன் தான் அந்த மாதிரி வர்றதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முழுமையான இறைவன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு காற்றழுத்தம் ஏற்படும் பொழுது அங்க ஒரு சுழல் ஏற்படுவது போல இங்க தேவைப்பட்டுச்சுன்னா அந்த எனர்ஜி டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லுவோமே தவிர இவங்க திருப்பி வர்றதில்லை. வர்றாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ இன்னும் தேவை இருக்கு, ஏதோ ஒண்ணு இன்னும் பெண்டிங் ஃபைலை க்ளோஸ் பண்றாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. திருப்பி அவங்களே விருப்பப்பட்டு வர மாட்டாங்கல்ல. இந்த கனவுக்குள்ள திருப்பி வந்து ஏன் மாட்டணும்? கனவுன்னு தெரிஞ்சாதான் ஒரு லிபரேஷன். இதில் திருப்பி வரணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ இன்னும் ஒரு பாயிண்ட் எங்கேயோ கிளியர் ஆக வேண்டியது இருக்குது, அதனால வராங்கன்னு எடுத்துக்கலாம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஓரளவுக்கு நல்ல மெச்சூர் ஆகி ஞானத்துக்கு தகுதி பக்கத்துல வந்துட்டாலே அது அப்படி அடுத்தடுத்த இது ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிடுவாங்க அதை நோக்கி. அப்படி இருக்கிறவங்களே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவங்க எல்லாம் ஓரளவுக்கு ஜீவன் முக்த தன்மையில இருக்கிறாங்க அப்படி. ஒன்று ரெண்டு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அவங்க பல இதுல வந்து இதாயிட்டாங்க அப்படின்னாலே வில் அக்செப்ட். இப்ப சத்ய சாய்பாபா திரும்பி வருவேன்னு சொல்லியிருக்காருன்னா அவர் ஞானின்னு எடுத்துக்குமா, இப்படி எடுத்துக்கணும்? அவரு திருப்பி வருவேன்னு சொன்னதோடைய கான்டெஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு 2 ஆங்கிள் பார்ப்போமே. அவர் வந்து நான் திருப்பியும் வருவேன் அப்படின்னு அவரா சொல்லியிருந்தாருன்னா தென் அவர் எப்படி திருப்பி வர முடியும்? எப்படி திருப்பி வர முடியும்? திருப்பி வரவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா தென் அவருக்கு ஆசை இருக்கு, அவருக்கு கர்மம் இருக்கு, அதனால திருப்பி வராரு. இப்ப அவரே வந்து இன்னொரு ஆங்கிள் சொல்றாருன்னு வச்சுக்கோமே, இல்ல வாக்கியார்த்தத்தோடு லட்சியார்த்தத்துல சொல்லுவோமே, ஏதாவது தர்மஷ்ய கிருஷ்ணர் சொல்றாருல, எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் பெறப்படுகிறேன்ற மாதிரி. இப்ப இவரை கான்சியஸா அவரை வந்து கன்சிடர், அவர் வந்து தன்னை கான்சியஸா அவர் வந்து தன்னை உணர்ந்து நான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் டிசால்வ் ஆயிடுவேன். திருப்பி ரெக்குவயர்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நேச்சுரலா கான்சியஸ்னஸ் அவதாரமா எடுக்க போகுது. அப்படி அது எடுத்தாலும் அதுவும் எனக்கு வேறுபாடு இல்லை, எது இருந்தாலும் இருக்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிற ஆங்கிள் அவர் சொல்லியிருந்தாருன்னா கிருஷ்ணார் சொல்ற மாதிரி அந்த ஆங்கிள் போகும். அவர் எப்படி சொன்னாருன்னு நமக்கு தெரியல. அவரு சொல்ற மெத்தட நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆஸ் அ ஒரு லிபரேட்டட் பீயிங்கால திருப்பி வர முடியாது, அவ்வளவுதான். அப்ப திருப்பி வராருன்னா மேபி கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். இல்ல நார்மல் ஸ்டேட்ல இருந்து எடுத்தா ஓகே, அவருக்கு என்ன சொச்சம் கிச்சம் மிச்சம் இருக்கு போல இருக்கு, அதனால வராருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஓகே, தேங்க்யூ. அவர் ஞானியா அஞ்ஞானியா கூட நமக்கு தெரியாது. அவரோட பக்கத்துல இருந்து வாழ்ந்து கொஞ்ச நாள் போனாதான் அவருடைய இதெல்லாம் வச்சுதான் நமக்கு தெரியும். வெளியில இருந்து அவருடைய இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகே, நல்லது. இன்னும் ஒரு 6-7 69 இன்னும் ஒரு 10 பாடல் இருக்கு, அடுத்ததுல முடிச்சிடலாம். அடுத்த வகுப்பு கடைசி வகுப்பு, அதுக்கப்புறம் ஒரு பாராயணம் வைப்போம், சந்தேகம் தெளிதல் படலத்தை எங்கேயாவது. நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் இருக்கும். நல்லது.